நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோகபிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே நீரே நல்ல மெய்ப்பராக இருந்து எங்களை வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி. இப்போதும் இந்த ஆராதனை வேளையை உம்முடைய திருப்பிரசனத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே ஆண்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா என்று கிளோரோம். ஆண்டவரே, பாடல் வேளை, துதி ஸ்தோத்திரம், உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா என்று கிளோரோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் சீர்படவும் உமக்களை ஸ்திரப்படவும் ஊன்ற கட்டப்படவும் எங்கள் ஓர் உதைத்தாரும். மீட்புரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கொள்ளும் பரலோகபிதாவே, ஆமென். நாம் முதலாவது பாடலாக பாடல் எண் 19 நாம் பாடுவோம். பாடல் எண் 19. நன்மை ஏதும் ஒன்றும் நம்மில் இல்லாத நம்மை ரட்சிக்க நமக்காக ஜீவன் தந்த இயேசு, அவர் யார் என்பதையும் நாம் மறந்துவிடவே கூடாது. அவர் அன்புள்ளவர், பரிசுத்தர், அவர் நீதிபரர். அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்காக தன்னையே பலியாய் தந்த நல்ல ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய அன்பை எண்ணி, ஆண்டவருடைய உத்தமத்தையும், அவர் எவ்வளவு பெரியவர் என்பதையும் உணர்ந்து இந்த பாடலை பாடுவோம். நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதிபரர், நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரை என்ற பாடலை பாடுவோம். நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதிபரர், நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. நன்மை ஏதும் ஒன்றும் நம்மில் இல்லையே என்ற போதும் நம்மை நேசித்தாரே. நன்மை ஏதும் ஒன்றும் நம்மில் இல்லையே என்ற போதும் நம்மை நேசித்தாரே. அந்த அன்பில் மகிழ்வோம், அன்பரின் பாதம் பணிவோம். அந்த அன்பில் மகிழ்வோம், அன்பரின் பாதம் பணிவோம். நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதிபரர், நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடி கனி கோடாமற் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடி கனி கோடாமற் போனாலும், அந்த காயம் நோக்குவோம், அதுவே என்றும்
என்றும் போதுமே. அவர் காயம் நோக்குவோம், அதுவே என்றும் போதுமே. நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதிபரர். நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. வானமீதில் இயேசு இறங்கி வருவார், தேவதூதர் போல மகிமை அடைவோம். வானமீதில் இயேசு இறங்கி வருவார், தேவதூதர் போல மகிமை அடைவோம். எங்கள் தேவா வாருமே, அழைத்து வானில் செல்லுமே. எங்கள் தேவா வாருமே, அழைத்து வானில் செல்லுமே. நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதிபரர். நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. அல்லேலூயா கீதம் நாம் என்றும் பாடுவோம், ஆண்டவரோடென்றும் நாம் ஆளுகை செய்வோம். அல்லேலூயா கீதம் நாம் என்றும் பாடுவோம், ஆண்டவரோடென்றும் நாம் ஆளுகை செய்வோம். அந்த நாள் நெருங்குதே, நினைத்தால் நெஞ்சம் பொங்குதே. அந்த நாள் நெருங்குதே, நினைத்தால் நெஞ்சம் பொங்குதே. நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதிபரர். நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. ஹல்லேலூயா. நாம் இரண்டாவதாக இது பாடல் புஸ்தகத்தில் இந்த பிள்ளை ஒரு புதிய பாடல். கர்த்தர் கொடுத்தார் ஸ்தோத்திரம், கர்த்தர் எடுத்தார் ஸ்தோத்திரம் என்பது தான் உண்மையான ஒரு கிறிஸ்தவ ஜீவியம். அப்படி எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் உண்மை இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும் நான் உண்மை விடுவதில்லை என்று ஆண்டவருக்கு ஆண்டவரை நேசிக்கிற ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய அறிக்கை அப்படியாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவம் ஒரு அர்ப்பணத்தையும் நாம் அறிக்கை செய்யும் வண்ணமாக இந்த பாடல் அமைந்திருக்கும். எதை இழந்தாலும் உண்மை இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும் உண்மை விடுவதில்லை, உங்கள் சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்ப்பா, நீங்கள் இல்லாமல் நான் இல்லைப்பா என்ற இந்த பாடலை எல்லோரும் உணர்ந்தவர்களாய் பாடுவோம். எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்ப்பா, நீங்க இல்லாம நான் இல்லப்பா. உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்ப்பா, நீங்க இல்லாம நான் இல்லப்பா. எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. வாழ்வு தந்தவர் நீர்தானையா, என்னை வாழ வைப்பதும் நீர்
நீர்தானையா வாழ்வு தந்தவர், நீர்தானையா என்னை வாழ வைப்பதும், நீர்தானையா என்னை வாழ வைப்பதும், நீர்தானையா என்னை வாழ வைப்பதும், நீர்தானையா. பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை, இயேசுவே உம்மை அன்றி எனக்கு வாழ்வு இல்லை. பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை, இயேசுவே உம்மை அன்றி எனக்கு வாழ்வே இல்லை. எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. நான் எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்ப்பா, நீங்க இல்லாம நான் இல்லப்பா. உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்ப்பா, நீங்க இல்லாம நான் இல்லப்பா. எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. கரம் பிடித்தவர் நீர்தானையா, என்னை கைவிடாதவர் நீர்தானையா. கரம் பிடித்தவர் நீர்தானையா, என்னை கைவிடாதவர் நீர்தானையா. என்னை கைவிடாதவர் நீர்தானையா, என்னை கைவிடாதவர் நீர்தானையா. பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை, இயேசுவே உம்மை அன்றி எனக்கு வாழ்வே இல்லை. பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை, இயேசுவே உம்மை அன்றி எனக்கு வாழ்வே இல்லை. எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்ப்பா, நீங்க இல்லாம நான் இல்லப்பா. உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்ப்பா, நீங்க இல்லாம நான் இல்லப்பா. ஓ, எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. உண்மையுள்ளவர் நீரானையா, என்னை உருவாக்கியவர் நீதானையா. உண்மையுள்ளவர் நீர்தானையா, என்னை உருவாக்கியவர் நீர்தானையா. என்னை உருவாக்கியவர் நீர்தானையா, என்னை உருவாக்கியவர் நீர்தானையா. பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை, இயேசுவே உம்மை அன்றி எனக்கு வாழ்வே இல்லை. பிரிவதில்லை,
உம்மை மறப்பதில்லை. இயேசுவே உம்மை அன்றி எனக்கு வாழ்வே இல்லை. எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை. யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. நான் எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை. யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்ப்பா. நீங்க இல்லாம நான் இல்லப்பா. உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்ப்பா. நீங்க இல்லாம நான் இல்லப்பா. எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை. யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. நான் எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை. யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. ஹல்லேலூயா. நாம் கடைசியாக பாடல் எண் 326 நாம் பாடுவோம். பாடல் எண் 326. இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பண ஜீவியம் வாழ்கிற தேவனுடைய பிள்ளையாக அவர் மீது விசுவாசத்தில் விலகி போகாமல், அவர் மீது அன்பில் குன்றி போகாமல், நாம் விண்ணை நோக்கி நடக்கிற பாதையில் முன்னேறி செல்கிற அந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவருடைய வருகை இருக்கும் பொழுதோ எல்லாம் தலைகீழாக இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் தேவனுடைய பிள்ளையாக நமக்கு இருக்கிற பாக்கியமோ, நானும் ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன் என்று அவ்வளவு சந்தோஷமாக ஆண்டவருடைய வருகையை காத்திருக்கிற ஒரு புத்தியுள்ள கன்னிகளாக வாழ்கிற நமக்கு இருக்கிற அந்த பாக்கியம், இந்த பாக்கியத்தை உணர்ந்தவர்களாய் ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து அந்த வருகையின் பொழுது நாம் எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமுடையவர்களாக இருப்போம் என்பதை உணர்ந்து இந்த பாடலை பாடுவோம். தேவசேனை வானம் மீது கோடி கோடியாக தோன்றும் என்ற பாடலை உணர்ந்தவர்களாக இந்த பாடலை பாடுவோம். தேவசேனை வானம் மீது கோடி கோடியாக தோன்றும், பல கோடி திரள் கூடி குகை தேடி வேகம் ஓடும் விண்மீன்கள் இடம் மாறி பாரெங்கும் வந்து கொட்டும். நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். தேவசேனை வானம் மீது கோடி கோடியாக தோன்றும், பல கோடி திரள் கூடி குகை தேடி வேகம் ஓடும் விண்மீன்கள் இடம் மாறி பாரெங்கும் வந்து கொட்டும். நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஐந்து கண்டம் தனில் ஆளும் ஆட்சியாவும் மற்று போகும், இருள் சூழும் இடி முழங்கும் கூச்சல் கேட்கும், கண்ணீர் சிந்தும் துயர் கூட்டம் சுத்த உள்ளம் சாட்சி பாடல் எங்கும் கேட்கும். நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். ஐந்து கண்டம் தனில் ஆளும் ஆட்சியாவும் அற்று போகும், இருள் சூழும் இடி முழங்கும் கூச்சல் கேட்கும், கண்ணீர் சிந்தும் துயர் கூட்டம் சுத்த உள்ளம் சாட்சி பாடம் எங்கும் கேட்கும். நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கடல் குமுறும் கரை உடையும் கப்பல் கவிழும் பெரும் நாசம், போக்குவரத்து யாவும் நிற்கும், இனி உலகம் என்பதில்லை. வாக்கு மாறா வேதம் கூறும்
வார்த்தையாவும் நிறைவேறும். நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். கடல் குமுறும் கரை உடையும் கப்பல் கவிழும் பெரும் நாசம் போக்குவரத்து யாவும் நிற்கும். இனி உலகம் என்பதில்லை, வாக்கு மாறா வேதம் கூறும். வார்த்தையாவும் நிறைவேறும். நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேவசேனை வானம் மீது கோடியோடியாக தோன்றும். பல கோடி திரள் கூடி குகை தேடி வேகம் ஓடும். விண்மீன்கள் இடம் மாறி பாரெங்கும் வந்து கொட்டும். நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். தேவசேனை வானம் மீது கோடி கோடியாக தோன்றும். பல கோடி திரள் கூடி குகை தேடி வேகம் ஓடும். விண்மீன்கள் இடம் மாறி பாரெங்கும் வந்து கொட்டும். நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரிசுத்தராகிய நம்முடைய நல்ல ஆண்டவர் இந்த நாள் வரைக்கும் நம் மீது இரக்கமாக எத்தனையோ குறைகள் நம்ம இடத்துல இருந்தும் அந்த குறைகள் எல்லாம் ஒரு அன்பினால் நிறைவாய் மாற்றிக்கொண்டு வருகிற ஒரு அழகான ஒரு பாதையில் தான் நம்ம வச்சிருக்கிறோம். அவர் கிருபையும் சத்தியத்தையும் சேர்ந்து தந்து நம்மை சத்தியத்தின் பாதையில் நடத்துகிற நல்ல தகப்பனாக, நல்ல இயேசுவாக நம்மோடு எப்பொழுதும் இருக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம மத்தியில் வாசமாகி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம எல்லோரும் இதயத்தின் ஆழத்தில் இயேசுவை மாத்திரம் கண்டு சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியோர்கள் எல்லோரும் சுற்றி இருக்கிறவர்களாக பார்க்கணும் அவசியமே கிடையாது. ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை உணர்ந்து கரங்களை உயர்த்தி ஆண்டவரை இதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகளையும் நடத்தி வந்த பாதைகளையும் நமக்கு தந்த ரட்சிப்பையும் எண்ணி நம்ம இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை எல்லாம் உலகத்தில் நாசமாக போக்குவரத்து நின்று உலகமே இனி இல்லை என்பதென்ற ஒரு இடத்துல இருக்கும் பொழுதோ நமக்கோ ஆடி பாடி அவருடைய வருகையை காத்திருக்கிற வருகைக்கு நாம் ஒப்பு கொடுக்கிற அழகான ஒரு வாழ்க்கையை நமக்காக கொடுத்திருக்கிற ஆண்டவரை இதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லோரும் இதயத்தின் ஆழத்தில் துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த கொடுவோம். தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர் ஃபார் யுவர் குட்னஸ் லார்ட். எங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நித்திய ஜீவனையும் நித்திய வாழ்க்கையும் தந்து எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து அப்பா ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் நீரே எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்து அப்பா நன்மைக்கு ஏதுவான சூழ்நிலைகளை எங்கள் வாழ்க்கையில் அனுமதித்த ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் பொறுமை பெருகும்படியாகவும் அப்பா விசுவாசம் பெருகும்படியாகவும் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுமதிக்கிற எல்லா சூழ்நிலைக்காகவும் நன்றி நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர் நல்லவர் என்று இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. நீ அனுமதிக்கிற சூழ்நிலை எல்லாமே எங்கள் நல்லதுக்கு தான்ப்பா. நீர் நல்லவர்ப்பா, உங்களுக்கு நன்மை செய்வதை தவிர நீர் நன்மையை மாத்திரம் தான் எங்கள் வாழ்க்கையில் செய்கிறீங்க. அதற்காக நன்றி நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் சர்வ வல்லவராக எங்கள் வாழ்க்கையில் இருந்து எல்லா காரியங்களையும் மாற்றி போடுகிற நன்மைக்கு ஏதுவாக முடிக்கிற வல்லவராக எங்களோடு இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நாங்கள் சோர்ந்து போகிற எங்கள் பலவீன நேரங்களில் உங்களுடைய பலன் தந்து தாங்குகிற உங்களுடைய கிருபைக்காக நன்றி. நாங்கள் சோர்ந்து போகிற நேரத்தில் நீரே எங்கள் உங்களுடைய வார்த்தையை தந்து வாக்குத்தத்தத்தை தந்து தேற்றுகிற உங்களுடைய கிருபைக்காக நன்றி நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உங்களுடைய பிரசன்னத்திற்காக நன்றி. உங்கள் சமூகத்திலேயே வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை கற்றுத்தரீங்களே, அதற்காக நன்றி நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய எங்கள் வாழ்க்கையில் நீ செய்த நன்மைகள் அனைத்தையும் எண்ணி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபார் யுவர் குட்னஸ் இன் அவர் லைஃப் லார்ட். தேங்க்யூ. பிரைஸ் யூ லார்ட். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நான் சோர்ந்து போன நேரம்
தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அல்லேலூயா. நாம் எல்லோரும் ஒரு 3 சகோதரர்கள் 3 சகோதரிகள் நாம் சுருக்கமாக ஆண்டவருக்கு துதிகளை ஏறெடுப்போம். தேவன் வாசம் செய்யும் ஒரு சபைதான் ஜீவனுள்ளோர் சபை என்று பெயர். அதை எப்படி பவுல் கூறுவார் என்றால், த சர்ச் ஆஃப் த லிவிங் காட். தேவன் அங்கே வந்து வாசமாக இருந்து, ஹி லிவ்ஸ் தேர், அங்கே வாசமாக இருந்து வாழுகிறவர். அது போன்ற ஒரு சபையிலே த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், முக்கியமான ஒரு பகுதி என்னவென்றால், ஹி ஹியர்ஸ் அவர் ப்ரேயர்ஸ். நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் அவர் கேட்குறார். அதுபோன்று அனுபவபூர்வமாய் சொந்த வாழ்க்கையில் மாத்திரமன்றி அண்ட் ஆஃப் த எல்லா சபைக்குரிய காரியங்களிலேயும், ஃபார் எவ்ரி ப்ரேயர், எல்லா ஜெபங்களிலேயும் காட் ஆன்சர்ட் ப்ரேயர்ஸ், தேவன் பதில் உரைத்தார் என்பதுதான் சபையினுடைய ஒரு மிக்க மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி. மேபி ஸ்மால், நம் சிறியவர்கள் என்பது காரியமல்ல, பட் காட் இஸ் இன் த மிஸ்ட் ஆஃப் த ஸ்மால். அந்த சிறியவர் மத்தியிலே அவர் இருக்கிறாரோ என்பதுதான் முக்கியம். அவர் இருந்து நம்முடைய ஜெபத்தை கேட்ட ஒரு பகுதி தான் பிரேமா சிஸ்டருக்காக நம்ம ஜெபித்தது. இந்த உலகில் கொடூரமான அல்லது மரணத்திற்கு ஏதுவான நோய் என்று சொல்கிற அந்த வியாதியிலிருந்து சம்பூர்ணமான விடுதலை தந்து ஒரு நாள் அவர் மத்தியிலே வந்து சாட்சி கூறி ஆண்டவரை மையப்படுத்துவார்கள், புகழுவார்கள் என்று சொன்னபடி இன்று நம்மத்திலே அவர்களை பூர்ண கட்டிலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அதற்கு நாம் ஆண்டவரை நன்றி கூறி நம்ம எல்லோரும் ஏகமாய் அவரை ஸ்தோத்திரிக்கிடவும். சிஸ்டர் எழுந்திருங்கள், எல்லோரும் எழுந்திருந்து ஆண்டவரை நாம் அவரை கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிடவும். பிரைஸ் லார்ட், ஸ்தோத்திரம். எல்லோரும் சிறு பிள்ளைகள் எல்லோரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிடவும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி 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 இயேசுவே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, எங்கள் மத்தியில் கொண்டு வந்ததுக்காக நன்றி. ஹல்லேலூயா, நம்முடைய சாட்சிக்காக நன்றி. உடைய வல்லமைக்காய், உயிர்த்தலை பண்ணுகின்ற வல்லமைக்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி நன்றி இயேசுவே. பல்லோவே, இந்த காலை வேளைக்காக நன்றி. சபையிலே ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிப்பதை போலவே உடைய வல்ல செயலையும் உம்முடைய ஜெபத்தில் தருகின்ற பதிலையும் எண்ணி நாங்கள் நன்றியோடு துதிப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமே. பல்லோவே, நாங்கள் ஜெபித்த எல்லா ஜெபத்தையும் நீங்கள் கேட்டு ஆண்டவரே, எவ்வளவோ குறைகள் இருந்தாலும் எத்தனையோ விதமான தடைகள் இருந்தாலும் அதையெல்லாம் மாற்றி பூர்ண சுகத்தை நீ தந்திருக்கிறீர். ஒன்றும் உமக்கு ஒரு பொருட்டல்ல, எல்லாம் உம்முடைய கருத்தில் வந்தது என்று அறிந்து நீரே சுகமாக்கினீர் என்று அறிந்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சம்பூர்ண சுகம் தந்து எங்கள் சுகமாக்கும் நல்ல கர்த்தரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சகோதரியுடைய கருத்திலே ஒப்படைக்கிறோம். தொடர்ந்து அவளை ஆட்கொண்டு தன்னுடைய எஞ்சின நாட்கள் முழுவதையும் உமக்கென்று வாழ நாமத்தை மையப்படுத்த உதவி செய்கிறாங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். ஆமென். நம் தயவுசெய்து கோருவோம். 1 தீமோத்தேயு 3 அதிகாரம்
16ஆம் வசனம். அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி மகா மேன்மையுள்ளது. See, there are so many mysteries in the Bible. வேதாமத்திலே மிஸ்ட்ரீஸ் என்று எழுதப்பட்டிருந்தாலும் ரகசியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது பகுதி இருக்கிறது. ஆனால் திஸ் இஸ் த பார்ட், இந்த வசனத்தை அவர் சொல்லும் பொழுது கிரேட் இஸ் த மிஸ்ட்ரி என்று இருக்கிறது. கிரேட் இஸ் த மிஸ்ட்ரி என்று சொன்னால் எல்லா ரகசியங்களிலும் மேலான ரகசியம் கொண்டது தான் இந்த ஸ்டேட்மெண்ட், இங்கே சொல்லப்பட்ட இந்த வசனத்தினுடைய ஸ்டேட்மெண்ட். ஆகவே அது எதை ஆதாரமாக வைத்து மகா ரகசியம் என்று அவர் சொல்கிறார். நாட் சம்திங் ஏதோ நமக்கு விருப்பமான ஒரு நிகழ்ச்சியை வைத்து அப்படியெல்லாம் அவர் சொல்லவில்லை. எதை வைத்து அந்த மகா ரகசியம் என்று சொன்னால் மை செல்ஃப் அண்ட் யுவர் செல்ஃப், உங்களுடைய தேவ பக்தியை வைத்து அதை ஒரு மகா ரகசியம் என்று சொல்வதை we must know it fully, நாம் முழுமையாக அதை அறிந்திருந்திருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் கர்த்தருக்கு பயந்த இடத்திலே அவருடைய ரகசியம் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. அது இல்லை என்றால் we may be understood, எப்படி நான் விளங்கிக் கொள்ளப்படுவோம், இந்த மனுஷனுக்கு தெய்வ பயம் இல்லை என்பதுதான் ஒரு வேளை அந்த தூதர்கள் வந்தால் சொல்வார்கள். ஏனென்றால் he doesn't know that mystery, இந்த ரகசியம் புரியவில்லை. அதுவும் அவனுடைய தேவ பக்திக்காகவே உள்ள ரகசியத்தை, மகா மேன்மையான அந்த ரகசியத்தை அவன் அறியவில்லை என்று சொல்ல மாட்டார்களாம். இதை வைத்து சொல்வார்கள், they have no fear of God, தேவ பயம் இல்லை. கர்த்தருக்கு பயந்திருந்தால் அந்த சங்கீதம் 25 நாம் வாசிக்கிறதை போல் அவருக்கு பயப்படுகிற இடத்திலே அவருடைய ரகசியம் இருக்குது. அதை பெறாதவர்களாய் நாம் ஒருவரும் இருந்து விடக்கூடாது. யூ ஆல் ஃபியர் ஆஃப் காட் என்று கேட்டால் எஸ், யூ ஆல் ஃபியர் ஆஃப் காட் என்ற கரங்களை நீங்கள் உயர்த்துவோம், எல்லோரும் அதை அங்கீகரிப்போம். பட் டு யூ நோ திஸ் மிஸ்ட்ரி, இந்த மகா மேன்மையான இந்த ரகசியத்தை அறிந்திருக்கிறீர்களா என்றால் எஸ் ஓகே, தேவன் மாம்சத்தை வெளிப்பட்டார், அவர் இந்த பூமியிலே வந்தார், அவர் மனுஷனாய் பிறந்தார் என்று நீங்கள் சொல்லிக்கொண்டு போகிறது அல்ல. தட் இஸ் பிளைன் காஸ்பல். தேவன் தன் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு தந்தருளி இவ்வளவே அன்பு கூர்ந்தார் என்று கூறுவதெல்லாம் இந்த ஜெனரல் காஸ்பல், பொதுவான ஒரு சுவிசேஷம் என்பது வேறு. தேவபக்தியான வாழ்க்கை என்று இருக்கிறதே, ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டவுடன் தேவபக்தி என்று அவனை சொல்லிவிட இயலுமா? பழைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அவ்வளோதான். அல்லாமல் இனி எப்படி வாழப்போகிறான் என்பதற்கு பெயர்தான் தேவபக்தியான காட்லினஸ், தேவபக்தியான ஒரு வாழ்க்கை. ஆகவே அவன் தேவபக்தி என்று உள்ள ரகசியம் என்று எதை கண்டுபிடித்திருக்க வேண்டும்? தன் சொந்த வாழ்க்கையிலே லிவிங் எ காட்லி லைஃப், தேவபக்தியான ஒரு வாழ்க்கையை அவன் வாழுவது நிமித்தம், வாழ பழைய கொண்ட நிமித்தம், அந்த வாழ்வை பெற்றது நிமித்தம், he says, now I have found that the great mystery of godliness, தேவபக்திக்குரிய மிகுதியான அந்த மகா மேன்மையானதை நான் கண்டேன் என்று சொல்ல முடியும். ஆகவே அதை எப்படி அவர் அங்கே சொல்லுகிறார்? அந்த மகா மேன்மையுள்ள அந்த யாரும் ஒப்புக்கொள்ளக்கூடியது என்று சொல்வது, அதை வைத்து வாழ்வது என்பது வேறு. எல்லோரும் எஸ் 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 தட்ஸ் ரைட் என்று ஒப்புக்கொள்வது என்பது வேறு. ஒப்புக்கொள்வது என்று சொல்வது அவுட் சைட், தட் எவ்ரிபடி வில் அக்செப்ட், அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்வது என்பது வேறு. சில சமயங்களிலே ஒப்புக்கொண்டது நிமித்தம், நாங்கள் ஒப்புக்கொண்டது நிமித்தம் இந்த ஜீவியத்தை பெற்றுக்கொண்டதாக அர்த்தம் அல்ல. சபையிலே கூட நாம் சத்தியத்தை அறிந்து கொண்டது நிமித்தம் சத்தியமெல்லாம் நமக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது அர்த்தமும் அல்ல. இட் இஸ் கமிட்டட், ஒப்பு கொடுக்கப்பட்டது என்று சொல்வதை, அதை ஒத்துக்கொள்வது, அதை ஏற்றுக்கொள்வது என்று சொல்வதை வைத்து நாம் அதை தேவன் அங்கீகரிப்பது இல்லை. ஏனென்றால் அது யாவரும் ஒப்புக்கொள்ளக்கூடியது. பட் ரகசியம் என்று சொல்வது, த காட்லினஸ், த மிஸ்ட்ரி ஆஃப் காட்லினஸ் இஸ் ரகசியம் என்று காதிலே வைத்து சொல்லுகின்ற ரகசியத்தை போன்றது. ஒரு முறை ஆண்டவர் தன்னை காட்டி கொடுப்பான், உங்களுக்குள் ஒருவன் காட்டி கொடுக்குமான் என்று சொன்ன பொழுது ஹூ கேன் பி, அது யாராக இருக்கக்கூடும் என்ற ஒரு தங்களுக்குள்ளே என்று சொல்ல புரியவில்லை. அது யார், எந்த ரகசியமாக இருக்கும், எந்த ரகசியமான ஒரு மனிதனாக இருக்கும் என்று அறிவதற்கு இயேசுனுடைய மடியிலே சாய்ந்திருந்த அன்பின் சீசனாகிய அந்த யோவான் இடத்துல கேட்கும்படியாக அந்த மெசேஜை அவர் பாஸ் பண்ணி அனுப்பி அதை யோவான் இடத்துல அவர் கேட்க, யோவான்
ஹூ கேன் பி என்று சொல்ல பொழுது ஹீ ஸ்பீக் சீக்ரெட்லி, ஒரு ரகசியமாய் ஒன்றை சொல்வதை போல் சொல்லி இவன் தான் என்று அவனுக்கு மட்டும் தெரியும். அந்த அன்பின் சீசனுக்கு தான் அவன் காரியத்தை மறைத்திருப்பான். உடனே வெளியே வந்து டபால் டபால் என்று வெடித்து உரைக்க மாட்டான். அதுவும் அவனுக்கும் ரகசியமாய்த்தான் சொன்னான். எஸ், நான் யாரிடத்தில் இந்த அப்பத்தை தாளத்தை தொட்டு நான் தருகிறேனோ அவன்தான் என்று சொல்லும் பொழுது ஹீ நோ தேன், அவனுக்கு தெரியும், அவன் அந்த ரகசியத்தை அறிந்தான். ஹீ டிட் ரிவீல் இட், அதை அவன் சொல்லி அவன் தன் குருவை போலவே பப்ளிக்காக அதை சொல்லி அந்த நேரத்தில் அவனை வெட்கப்படுத்துவதற்கு அவர் போகவில்லை. ஆனால் ஹி கெப்ட் இட் ஹிம்செல்ஃப், தன்னிடத்திலே அவன் வைத்து கொண்டான். அதுபோல் இட் வாஸ் கிவன் சீக்ரெட்லி டு தி ஜான், அந்த யோவானுக்கு சொன்னாரே பாருங்கள், ஒரு ரகசியத்தை சொன்னதை போல். அதுபோல் have you got that godliness in your life? உங்களுடைய தேவபக்திக்குரிய வாழ்க்கையினுடைய மேன்மையை நீங்கள் அது ரகசியமை பெற்றுக்கொண்டீர்களா? அந்த ரகசியம் என்னவென்று சொன்னால் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்பதுதான். God manifested in flesh, மாம்சத்திலே வெளிப்பட்டார். சரி, ஆதியிலே இருந்த ஒரு ஒரு தேவன் கொடுத்த ஒரு பெரிய ஒரு மனுஷன் பூமியிலே தள்ளப்பட்ட சமயத்திலே தரப்பட்ட சாத்தானிடத்தில் சொல்லப்பட்ட ஒரு சவால் என்னவென்று சொன்னால், சாத்தானே, நீ அவனை ஆவிக்குரியவனாய் இருக்கிற இடத்திலிருந்து விலக்கி நீ அவனை நிர்வாணப்படுத்தி மனுஷனாய் நீ மாற்றி மனுஷனுக்குரிய மாம்சத்தை அவனுக்கு கொடுத்து அந்த இழிவான பாவம் செய்கின்ற ஒரு மாம்சத்தை அவனுக்கு தந்தாய் அல்லவோ, அதை கொடுத்து விட்டு மாற்றி சென்று விட்டாய், களவாடி சென்று விட்டு அந்த பகுதியை ஐ வில் ஜட்ஜ் இட், ஒரு நாள் வந்து நான் உன்னை நியாயம் தீர்ப்பேன். என்னவென்றால் ஒரு ஸ்திரீயின் ஒத்து தான் வருவாள். எந்த ஸ்திரீயை வைத்து நீ இந்த தீமையை செய்தாயோ அதே போன்ற ஒரு ஸ்திரீயை வைத்து தான் அவளுடைய விந்திலிருந்து வருகின்ற அவளுடைய வித்திலிருந்து வருகின்ற சந்ததியிலிருந்து வருகின்ற ஒருவரை கொண்டுதான் ஐ வில் க்ரஷ் யுவர் ஹெட், உன்னுடைய தலையை நான் நசுக்குவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆகவே ஸோ த ஓல்ட் டெஸ்டமென்ட் இஸ் தேர், பழைய ஏற்பாடு இருக்கிறது. பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள், முற்புதாக்கள், அங்கே இருக்கிற தீர்க்கதரிசிகள் என்றெல்லாம் கடந்து வரும் பொழுது அதை எபிரேயர் 1ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுவார். எப்படி அதை சொல்லுவார்? இந்த பிரபஞ்சத்தை அவர் எப்படி அவர் ஆட்கொண்டார் என்று அவர் சொல்லும் பொழுது எபிரேயர் அந்த 1 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? முதல் வசனம், பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாயும் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றியுள்ளாரே, இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டுதான் உலகத்தையும் அவர் சிருஷ்டித்திருந்தார். அவருடைய தன்மையை நாம் பெற்றிருக்கிறோம். அவருடைய மகிமையின் பிரகாசத்தையும் சொரூபத்தையும் நாம் இப்பொழுது அறிந்திருக்கிறோம் என்று அந்த மகத்துவத்தை அவர் சொல்கிறாரே பாருங்கள். பங்கு பங்காய் என்றெல்லாம் பிரிந்து வந்த பொழுதும் கூட he did not choose a father, அந்த ஆதி பிதாக்கள் என்று சொல்கின்ற ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபை அவர் தெரிந்து கொள்ளவில்லை. he did not choose a prophets, அவர் தீர்க்கதரிசிகளை அவர் தெரிந்து கொள்ளவில்லை. there's a fine prophets, மோசே போன்ற தீர்க்கதரிசிகளையோ எலியா போன்ற தீர்க்கதரிசி he did not choose that. and then finally கடைசியாக he chose his own son, சொந்த குமாரனை அனுப்பினார். That is the great love of God. He did not send Elijah. Elijah, அவளுக்கு மரி என்று அவர் சொல்ல வரவில்லை, அல்லது அப்ரஹாம் அல்லது ஈசாக் என்று அவர் சொல்ல வரவில்லை. கோ ஜான் த பேப்டிஸ்ட் என் அந்த தீர்க்கதரிசியில் கடைசியாக வந்த பெரிய தீர்க்கதரிசி என்ற அவனை குறித்தும் அவர் சொல்லவில்லை. He sent his own son, தன் சொந்த குமாரனை அனுப்பி through him, அவர் மூலமாய் சாத்தானின் தலையை நசுக்குவதற்கு அனுப்பினாரே பாருங்கள். that is the secret, that is the first secret. you know that, இதை அறிவீர்களாம். எத்தனையோ சாட்சிகள் அங்கே இருந்திருப்பதை நீங்கள் வியந்து பார்த்து அடேங்கப்பா பெரிய எலியா என்று சொல்லுவது உண்டு. பெரிய ஒரு தீர்க்கதரிசி, பெரிய ஒரு அந்த மோசே என்று சொல்ல உண்டு. என்னெல்லாம் நீங்கள் சொல்லிக்கொண்டு இருந்துவிட்டு if your eyes are not open, God sent a wonderful Savior. யாரையும் இந்த உலகத்திலே இரட்சகராய் அனுப்பவில்லை. எலியாவை அனுப்பவில்லையே. அவ்வளவு ரெட்டிப்பானதை செய்த எலிசாவை அனுப்பவில்லையே.
அவர் யோவான் ஸ்நானகனை அனுப்பவில்லை. அவனும் தைரியசாலியாகத்தானே கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வந்தவன் என்று கூறினான். அவரையும் அனுப்பவில்லை. He sent his own son. தன் சொந்த குமாரனை அனுப்பினாரே பாருங்கள். That is a mystery. அது ஒரு ரகசியம். You know that? அறிந்திருக்கிறீர்களா? God manifested in the flesh. இந்த மாம்சத்திலே அவர் வந்தார் என்பதுதான் மேன்மை. மற்றவர்கள் எல்லோரும் பாடி, இந்த பாடி தேவர் பார்ன். எலிசா அவன் திடீரென்று ஒரு நாள் அழைக்கப்பட்ட பொழுது எலியாவை அவன் பின்பற்றுவதற்கு அவன் எல்லாவற்றையும் விட்டு அவன் வருகிறான். அவன் ஊர் தேசத்தை சேர்ந்த ஆபிரகாம் அந்த ஊரை விட்டு அவன் இங்கே இந்த இடத்தை விட்டு தேராக உன்னுடைய அப்பா வீட்டை விட்டு நான் அழைக்கும் கானான் தேசம் போ என்று சொன்ன அழைக்கப்பட்டார். God watched everyone. நியாயாதிபதிகள் என்று சொல்லப்பட்ட ராஜாக்களை எல்லாம் அவர் அனுப்பி வைத்தார். He watched everyone. Whom I shall send, யாரை நான் அனுப்புவேன் என்று அவர் பார்த்தபொழுது he could find none. ரட்சகர் என்று சொல்வதற்கு ஒருவரும் இல்லை. He found his own son. தன் சொந்த குமாரனை அனுப்பினாரே. That is called, இயேசுவுக்கு பெயர் இஸ் சன் ஆஃப் காட், தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகின்ற அந்த திரித்துவத்தினுடைய ரகசியம் என்று சொல்வதெல்லாம் அலசி பார்ப்பதற்கு நாம் துணிவதில்லை. அதில் ஏராளமான ரகசியம் இருக்கிறது. தட் இஸ் நன் ஆஃப் மை மேட்டர். ஒன் டே ஐ வில் கோ தேர். நான் பரலோகத்தில் போகும்பொழுது ஹவு தே ஆர் ஒன், மூவரும் ஒன்றாக இருந்தால் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். பட் ஒன் திங் வி அண்டர்ஸ்டாண்ட், ஒன்றை நாம் என்ன அறிகிறோம் என்றால், தேவன் தன் ஒரே பேரான குமாரனை தந்தரளி என்று சொல்லுவதை இன்னொரு ரகசியமாய் சொல்வது என்னவென்றால், காட் ஹிம்செல்ஃப் manifested in the flesh. தேவனே தன்னுடைய அந்த மாம்சத்திலே வந்தார். எந்த மாம்சத்தை அவன் துரோகம் செய்தானோ, எந்த மாம்சத்தை பாவத்திற்கு உட்படுத்தினானோ, எந்த மாம்சத்தை வைத்து சுய சித்தத்தை அவன் இன்ஜெக்ஷன் பண்ணி தன்னுடைய பாவத்தை முழு ரூபமாய் வைத்து அவனை சீரழித்தானோ, அதே மாம்சத்திலே he was born of the David, தாவீது என்ற சந்ததியிலே. யாரவன்? அவன் ஒன்றும் ஆதி ஆதாம் கூட இல்லை, வீழ்ச்சி அடைந்தவன். என் தாய் என்னை பாவத்தில் உற்பவித்தாள் என்று சொன்னவன், தன் நாட்களிலே பாவம் செய்தவன். அதுபோன்று வீழ்ச்சியடைந்த ஒரு மனுஷனுடைய சந்ததியிலே அவர் அவர் வந்தார். he came in the generation of the ஆபிரகாம் சந்ததியில் வந்தவர் என்றும் அங்கே நாம் வசிக்கிறோமே. who is that Abraham? he is a heathen. அவன் ஒரு அஞ்ஞானி, ஊர் தேசத்தை இருந்து சிலை வழிபாட்டை செய்து கொண்டு வந்தவன். அண்ட் த்ரூ தம், மனுஷன் என்று சொல்வதிலே so strong there, ஆபிரகாமுடைய சந்ததி அந்த யாக்கோபுடைய சந்ததியிலே பிறந்தவர் என்று சொல்கின்றேன். ஹல்லேலூயா. நிஜமாகவே ஒரு மனுஷன் என்று சொல்வதற்கு நம்மால் முடியவில்லை என்று சொன்னால் அது என்ன அர்த்தம்? இயேசு ரட்சகரே, நீர் வாழ்க, நீர் நல்லவர், நீர் அன்புள்ளவர், நீர் அற்புதம் செய்வீர், நீர் பாவம் இல்லாத வாழ்வீர், உமக்கென்ன, நாங்கள் தான் இப்படி இருக்கிறோம் என்று சொல்லுகின்ற வாழ்க்கையவா அவர் நமக்கு கற்றுக் கொடுத்து வைத்திருக்கிறார். வீழ்ச்சியடைந்து ஒரு மனுஷன் வழியாய் வந்தார். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே, தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. அப்படி அவர் சொந்த ஜனம் என்று அறிந்து சொந்த ஜனத்தினுடைய அந்த மாம்சத்தை உடையவராய், அதே மாம்சம் என்று சொல்வது சரீரம் என்று அல்ல, சரீரம் என்று சொல்வது அவதாரம் என்று சொல்லி கொண்டு போகின்ற இந்த உலகத்தில் இந்த ரிலிஜியன் இருக்கிறது, அதுபோல் நம்ம சொல்லிக்கொள்வதற்கு அல்ல. அவதாரம் என்று சொல்வதற்கு ஒரு ஆபிரகாமை அவர் தெரிந்து கொண்டதல்ல, அவதாரம் என்று சொல்வதற்கு எலியாவை தெரிந்து கொண்டதல்ல. காட் ஹிம்செல்ஃப் மேனிஃபெஸ்டட். தேவனே அந்த எந்த மாம்சத்தை வைத்து தான் வீழ்ச்சியடைந்த சுய சித்தத்தை இன்ஜெக்ட் பண்ணி, சுய விருப்பத்தை, அந்த சுய இச்சையின்படி வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை இன்ஜெக்ட் பண்ணி, நீயே பிடுங்கி தின்றுவிடு என்று சொல்லி அவன் வைத்து மாம்சத்தை கொண்டு வந்து வைத்தானோ, மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் கொண்டு வந்து உள்ளே கொண்டு வைத்தானோ, அந்த ஆதாமையும் ஏவாளையும் அந்த சந்ததியை மீட்பதற்காக அவர் என்ன செய்தார்? God manifested in the flesh. அதே போன்ற மாம்சத்தை உடைய மனுஷன், அந்த மனுஷ ரூபமாய் அவர் பிறந்தார். அவருக்கு பெயரே திரும்ப திரும்ப வேதம் சீல் பண்ணி அதை போனஃபைடு பண்ணி கூறியது என்னவென்று சொன்னால், he is a son of man. அவர் மனுஷகுமாரன், மனுஷனாய் வந்தவர். that is a great mystery. ஒரு பெரிய ஒரு மேன்மையான ஒரு ரகசியம். you know that
என்னை தேடி வந்தார் என்று சொல்வது ஏதோ உங்களுக்காக ரத்தம் சிந்த வந்தார் என்று மாத்திரம் எண்ணிக்கொள்ளாதீர்கள். உங்களை போன்ற மாம்சத்தை உடையவராய், அதே மாம்சத்துக்குரியவரை தேடி அவர் தேடி கடைசியிலே தன்னுடைய ஆபிரகாம் சந்ததியிலே அந்த தாவீதின் சந்ததியிலே வந்த மரியாளுக்கு, அந்த யோசேப்பிற்கு அவர் பிள்ளையாய் அவர் பிறந்தாரே, அதைத்தான் நீங்கள் தேவபக்தியாய் வாழ்வதற்குரிய ரகசியம் என்பதை காண முடியாது. ஆகவே அவர் நசுக்க வந்தார். யாரை நசுக்க வந்தார்? சாத்தானை நசுக்க வந்தார். யாரையும் அனுப்பிவிடவில்லை. ஆபிரகாம் அனுப்பிவிடவில்லை. ஈசாக்கை அனுப்பவில்லை. யாரையும் அனுப்பிவிடவில்லை. ஹீ ஹிம்செல்ஃப் கேம். அவரே வந்தார் என்று எழுதியிருக்கிறதையே பாருங்கள். அங்குதான் அந்த மாபெரும் மேன்மை அடங்கி இருக்கிறது. தேவன் மாம்சத்திலே எதற்காக அவர் வெளிப்பட்டார் என்று சொன்னால், டு கில் தட், அந்த மாம்சத்தை அழிப்பதற்காகவே அவர் வெளிப்பட்டார். சிதைத்து போவதற்கென்றே வெளிப்பட்டார். அவரை குறித்து என்ன எழுதியிருக்கிறது என்று தெரியுமா? ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே அவரை பார்க்கத்தக்க ரூபமில்லை என்று எழுதியிருக்கிறது. ஹீ வாஸ் டிஸ்ட்ராய்ட், ஹீ டிஸ்ட்ராய்ட் த ஃப்ளஷ். மாம்சத்தை நசுக்கி சிதைத்து போட்டார். அங்கே உள்ளே வந்து ஆரம்ப நாட்கள் தொடங்கி அவன் முதலாவது வந்த சோதனையாக இருந்தால் என்ன, அதுக்கு வாழ்நாள் முழு உள்ள சோதனை அதில் என்ன, அவர்தாமே மாம்சத்தில் பாடுபட்டார் என்று சொல்வதற்கு என்னவென்று சொன்னால், நீங்கள் நினைக்கின்ற பாடுகளை அவர் சொல்லவில்லை. ஐயோ பாவம் கஷ்டப்பட்டார் என்று எண்ணுவதல்ல. ஹீ ஸ்ட்ரகிள்ட் வித் தட், ஹீ சஃபர்ட். பாடுபட்டு அந்த மாம்சத்தை, தன் சொந்த மாம்சத்தையே நசித்தார். எந்த மாம்சத்தை உடையதாய் ஒரு மனுஷனை அவன் மாற்றினவரோ அதே ஆதாமாய், 2ஆம் ஆதாமாய் வந்து he took that flesh, அந்த மாம்சத்தை வைத்து சிதைத்து போட்டார். He destroyed it in his flesh. That is the body of Christ. கிறிஸ்துவனுடைய சரீரம். அவருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்தறியாமல் அப்பம் விற்கிற வருகின்றவர்களை அப்படி யாராவது இருந்திருந்திருப்பில் என்று சொன்னால், he suffered for me. என்னுடைய மாம்சத்தை சுமந்து அவர் அதை நசித்து போட்டவர், சிதைத்து போட்டவர். அந்த பொறுப்புள்ள வந்து அப்பத்தை வாங்குவது, அதை அந்த ரொட்டியை வாங்குவது, அப்படியே சரீரம் என்று வாங்குகின்ற சரீரத்தை இன்னதென்று நிதானித்து அறியாமல் வாங்குவது சரிதானோ? அப்படி வாழ்வது தேவபக்திக்குரிய ரகசியத்தை அறிந்ததாக இல்லையே. தேவபக்திக்குரிய ரகசியம் மகா மேன்மையில் அந்த ரகசியம் கொஞ்சம் கூட விளங்காமல் உங்களுடைய மாம்சத்தை பத்திரமாய் வைத்து கொண்டு அவர் எனக்காக பாடுபட்டார் என்பதை வாங்கி புசித்து விட்டு போவதை சகித்து கொள்ள ஆண்டவர் வைத்துக் கொள்வாரோ? தன் மாம்சத்தை புரியாமல் அபாத்திரமாய் விளங்காமல் அதை புசித்து பானம் பண்ணுகிறவனுக்கு அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விளைவினம் அடைவான், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நோவு உண்டாகும். பின்பு அவன் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்கின்ற ரட்சிப்பு கூட அவனை விட்டு செத்து போய்விடும். அவன் எதற்கு ரட்சிக்கப்பட்டு விட்டு மாம்சத்தின்படி வாழ்வதற்காக அவன் ரட்சிப்பை பெற்றான். ஆகவே இட் வில் டேக்கன் அவே, அவனுடைய ரட்சிப்பும் அவனை விட்டு போய்விடும் என்று எழுதியிருக்கிறதே. அவருடைய அப்பத்தில் புசித்து பானம் பண்ணுவது என்று சொல்வது, யூ மஸ்ட் ஹாவ் தட் அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்மால் அண்டர்ஸ்டாண்டிங். திஸ் இஸ் த வே. இந்த வழியில்தான் அவர் சென்றால் தன் மாம்சத்தினுடைய திரையின் வழியாய் ஒரு ஓப்பன் பண்ணி, வாருங்கள் கமான் வாக் இன் தட் என்று அவர் அழைத்தாரே, அவர் சென்ற வழி அதுதான் என்று அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். இட் கேன் பி எல்கேஜி லெசன். ஒரு எல்கேஜியாவது உணர்ந்திருக்க வேண்டும். யூ மே நாட் ஹவ் 10th ஸ்டாண்டர்ட் ஒரு பிஎஸ்சி எம்எஸ்சி பிஹெச்டி என்று டாக்டர் லெவலுக்கு நீ வராதவராக இருந்தாலுமே கூட அந்த பிரீமியம், அந்த ஆரம்பத்துக்குரிய பிரைமரி ஒரு நாலேஜ் கூட இல்லை என்று சொன்னால், அபாத்திரமாய் இந்த அப்பத்தை புசித்து பானம் பண்ணுகிறவர்கள். ஆகவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்ட சுவிசேஷத்தை விசுவாசிப்பவன் யார்? பழைய ஏற்பாட்டு சுவிசேஷத்தை திறந்து பாருங்கள். அங்கே எபிரேயர் 11 ஆரம்பித்து எத்தனை அற்புதங்கள். அடேங்கப்பா, செங்கலிலே கடந்தார்கள், யோர்தானை கடந்தார்கள், அவர்கள் எரிகோவை உடைத்தார்கள், சிங்கத்தின் வாயை பிளந்தார்கள். அதையெல்லாம் விசுவாசிப்பதற்கு ஹல்லேலூயா என்று விசுவாசிக்கிறவர்கள். நம்மை இல்லாமல் அது பூரணமாகவில்லை. அது அல்ல காரியம். வெளியே நடக்கின்ற ஒரு சிங்கத்தின் வாயை பிளப்பதல்ல, சர்ப்பத்தை, தனக்குள் வலு சர்ப்பத்தை, அனகொண்டா என்று சொல்கின்ற அந்த பெரிய கிட்டத்தட்ட 70 அடி உயரம் கூட அது வளரும் என்று சொல்வார்கள். அதுபோன்று ஆப்பிரிக்கா அந்த அனகொண்டா
அந்த சர்ப்பத்தை, வலு சர்ப்பத்தை, அதற்கு பெயர் வலு சர்ப்பத்தை உள்ளேவே வைத்து சிதைத்து 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 கொன்றாரே. அவருடைய குமாரனுடைய கால் அந்த சிறியனுடைய வித்து அவனுடைய தலையை நசுக்கினாரே. அதுபோன்ற ஒரு ஜெயம். ஹல்லேலூயா, he did that. அதை செய்தார் என்று சொல்லும் பொழுது அதை ஒருவரும் விசுவாசிக்கவில்லை. அது என்ன, வெளியிலே அவர் செய்தாரா? எங்கே? அவன் கேட்டான், அண்ணா காய்பா அவங்களுக்கு அந்த விசாரணை நடந்து கொண்டிருந்த இந்த நேரத்தில் கேட்டான், எல்லோருக்கும் நிறைய அற்புதங்கள் எல்லாம் செய்கிறேன் என்று கேட்டேனே, குருடரை பார்வையை செய்கிறாய், உமையை பேச செய்கிறாய், எனக்கு ஒரு அற்புதம் செய்யே என்று சொன்ன பொழுது ஓப்பன் இஸ் மவுத், கோபமடைந்தான். திரும்பவும் அவன் காய்பாவிடத்திலே அவன் அண்ணா அனுப்பி வைத்தான் என்று எழுதியிருக்கிறது. இவன் இதை அற்புதம் என்று எண்ணுகின்றதை போலவே காய்பாவன் எண்ணுகின்ற அற்புதத்தை தானே இன்றுக்குள்ள கிறிஸ்துவனும் அற்புதம் என்று எண்ணியிருக்கிறார்கள். ஆண்டவரே, அவனுக்கு அற்புதம் செய்தீர் அல்லவோ, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் என்று இவர்கள் கேட்டுக்கொண்டு திரிகிறார்கள். இவர்களுக்கு தேவபக்தியாய் வாழுகின்ற அந்த மகா ரகசியமான மேன்மையான ஒரு அற்புதம் தெரிவதில்லை. அது வலு சர்ப்பத்தை நசித்தவர். உங்களுக்குள் இருக்கக்கூடிய வலு சர்ப்பத்தை, அந்த மாம்சம் இருக்கிறதே, அதை தன்மேல் ஏற்றுக்கொண்டு தானே நசித்து he made a way for us. ஒரு வழியை அவர் திறந்தாரே பாருங்கள். அதுபோன்ற ஒரு சுவிசேஷத்தை கிறிஸ்தவம் அறியவில்லை. நானும் பார்த்திருக்கிறேன். நான் சுமார் அந்த நாட்களில் 135 140 பேர் கூடியிருக்கிற கூட்டத்திலையும் இவ்வளவோ எத்தனையோ முறை நான் பெற்ற சுவிசேஷம் எந்த மனுஷன் கற்றுக்கு தந்தது என்று நான் எண்ணவில்லை. எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு அறிந்த சுவிசேஷம், பெரிய பக்தர்களுடைய வாழ்க்கையை கண்டு அவர்கள் இந்த பாதையில் நடந்தார்கள் என்பதை கண்ட சுவிசேஷம் பலன் உள்ளது என்பதை அறிந்த பரிசுத்தவான்களை அறிந்த நான் சுவிசேஷம், அந்த சுவிசேஷத்தை எப்படியாயிலும் ஜனங்கள் பெற வேண்டுமே என்ற இயக்கத்திலே அந்த நாட்களிலே அந்த 130 150 பேர் கூடியிருந்த இந்த ஸ்தலத்தில் எத்தனை பாடுபட்டோம், பல ஆண்டுகள் பாடுபட்டோம். They understood the ABCD, many of them. அதிகம் பேர் நீங்கள் பாக்கியவான்களாய் இருந்து மீதியாய் இருந்தாலும் there were not so many, they all left empty handed. கேட்டார்கள், கேட்டது ஒன்றும் விசுவாசத்தோடு அவர் கேட்கவில்லை. ஆகவே அவர்களுக்கு அது பிரயோஜனப்படவும் இல்லை. ஆகவே you all listen here right now, கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், do you understand the mystery of the godliness? தேவபக்திக்குரிய ரகசியத்தை அறிவீர்களோ? அது என்ன ரகசியம்? ஒருவரே செய்துவிட்டு போனார் என்பதற்காக அல்ல. ஃபாலோ மீ, என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி சீசர்களை உருவாக்கி வைத்தாரே, அந்த ரகசியம். வி கால் ourselves disciples. சீசன் என்று சொல்வதற்கு தகுதி பெற்றவர்களாக இருப்பதற்கு ஒரே காரணம், ஐ ஃபாலோ திஸ் வே. அவர் ஓப்பன் பண்ணின்னு மாம்சத்திலே திறந்து வைத்த அந்த பாதையை, ஐ வில் வாக் தேட். ஹி டோ தட் ஃப்ளஷ், அந்த மாம்சமாகிய திரையை கிழித்திருந்தார். தெரிந்து டு கோ டு காட், தேவனிடத்திலே போவதற்கு வழியை உண்டாக்கி வைத்தாரே. தட் காஸ்பல், அந்த சுவிசேஷத்தை நான் அறிந்தேன் என்று சொல்லுகின்ற சீசர்கள், சும்மா சீசர்கள் என்று சொல்லிக்கொண்டு என் தகப்பனை நான் வெறுத்தேன் என்று சொல்லிக்கொண்டு சீசன் என்று சொல்லிக்கொண்டு திரிகின்ற ஜனங்கள் ஏராளம் அங்கே இருக்கிறார்கள். நான் என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் இழந்துவிட்டு நான் வந்துவிட்டேன் என்று சொல்லுகின்ற சீசல் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஹூ வாண்ட் தேட்? இது யார் அவர் கேட்டார்? அந்தந்த காலத்தில் சில பகுதிகளை சொல்வதற்கு, தன்னை நேசிப்பதற்கு மேலாக அதிகம் நேசிக்கக்கூடாது என்பதற்காக சொன்ன சில பகுதிகளை எங்கேயோ வைத்து அதுவே மேஜராய் சீசத்துவம் என்று சொல்லி தலையிலே வைத்து கொண்டாடுவதா? தங்கள் வாழ்க்கையிலே பிரிவினையை உண்டாக்கிவிட்டு, நாங்கள் தாய் தந்தத்தில் பிரிவினை, அண்ணன் நான் தம்பியிடத்தில் பிரிவினை, அக்கால் தங்கச்சி பிரிவினை, உறவினரிடத்தில் பிரிவினை, யாரிடத்தில் நாங்கள் பேச மாட்டோம் என்று நாங்கள் சீசர்கள், நாங்கள் அவரே அதிகமாக நேசிக்கிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கிற ஒரு கோமாளித்தனமான சீசத்துவத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். யூஸ்லெஸ். ஒரு இந்து கூட, ஒரு புரஜாதி கூட அதை மோந்து பார்க்க மாட்டான், தூ என்று தூப்புவான். என்னையா இது? சுவாப அன்பு கூட இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இதை போய் சிசுத்துவம் என்று கொண்டாடி மகிழ்கிறீர்கள் என்று கேட்க மாட்டானா? அப்படியெல்லாம் கேட்கின்ற ஒரு கூட்டத்தை நம் போன்ற சபையிலேயே நாம் பார்த்து அருவறுத்து போனோம். இப்படியும் மக்கள் சீசத்துவத்தை தாறுமாறாய் புரட்டி கொண்டார்களே. சீசத்துவத்தை முக்கியமெல்லாம் முதல் அவர் சந்தித்த பேதுரு வாய்ந்தால் என்ன, பின்பு அவர் சந்தித்து யாக்கோபு யோவான் என்னென்ன, ஃபாலோ மீ, என்னை பின்பற்று என்று சொன்னார். எல்லாவற்றையும் விட்டு தே ஃபாலோ ஜீசஸ். இயேசுவை பின்பற்றி வந்தார்களே.
பிஹைண்ட் ஜீசஸ், இயேசு கற்றுக் கொடுப்பதை, அதை ஏற்று போதித்து அந்த கற்றுக் கொடுத்ததை பெற்றுக்கொண்டு we have to walk in his steps. அவர் நடந்தது போலவே தானும் நடக்க வேண்டும் என்று இருக்கிறானே, அவன் தானேயா சீசன். டோன்ட் புட் another definition. நான் ஏற்கனவே எங்கள் அம்மா அப்பாவை வெறுத்து விட்டேன் என்று சொல்லிக்கொள்வதோ, என்னுடைய தம்பியை வெறுத்து விட்டேன், தங்கச்சி அவனது குடும்பத்தை வெறுத்து விட்டேன் என்று சொல்வதோ வெட்கக்கேடான ஒரு சுவிசேஷத்தை இன்று பற்றி கொண்டிருக்கிற கூட்டங்கள் இருக்கிறதே, சில ஆயிரங்கள் இருக்கிற கூட்டங்கள், கேவலமான அந்த கூட்டங்களுக்கு போல் மாறிவிடாதங்கள். கேவலம் கிறிஸ்தவத்திற்கே அவமானத்தை உண்டாக்கி, இது என்ன ஒரு வெற்று கூட்டம், இது என்ன இவர்கள் நூதனமாய் பேசுகிறார்கள், அவனை பேசக்கூடாதாம், இவனத்தில் அவனுடைய சொந்த தம்பியாக இருந்தாலும் அவனது பழகக்கூடாது, ஏனென்றால் அவன் சீசன் இல்லையாம், அவன் இப்படிப்பட்டவனாம் என்றெல்லாம் பிரித்து வாழ்வதற்காக அதை வைத்தான். ஃபாலோ ஜீசஸ், இயேசுவை பின்பற்றுங்கள். இயேசுவை பின்பற்றக்கூடிய என்ன இடம் தெரியுமா? ஹீ பிகேம் த வே, அவரே வழியாய் மாறினார். ஹீ செட் வாக் பிஹைண்ட் மீ என்று அவரை நம்மை அழைத்தார். ஆகவே அவர் இந்த மாம்சத்தை சிதைக்குவதற்கு வந்த பொழுது அவரிடத்தில் ஒரு ரூபம் அழிந்து போனது. என்ன ரூபம் என்று சொன்னால், மனுஷனுடைய ரூபம், கேரக்டர் டெஸ்ட்ராய்டு. அந்த கிரேட் காஸ்பல் சுவிசேஷத்தை அவர் தன்னுடைய ரூபத்தை தானே அழித்து உடைத்து அந்த மாம்சத்தை கிழித்தார் என்று சொல்வதை எவன் நம்புவான்? வெளியே சிங்கத்தை வெட்டினார் என்று சொல்லுங்கள், நம்புவோம். வெளியே நாங்கள் செங்கடலை பிளந்தார் என்று சொல்லுங்கள், நாங்கள் நம்புகிறோம். எங்கே எனக்கு ஒரு அற்புதம் செய்ய என்று கேட்போம். வெளியே ஒரு தானியலுடைய வாய்களை கட்டப்பட்ட சிங்கம் என்று சொல்லுங்கள், நம்புவோம். ஆனால் இந்த சுவிசேஷத்தை நம்புகிறவர்கள் யார்? அந்த ஏசாயாவின் அந்த சுவிசேஷ தீர்க்கதரிசன புத்தகம் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தினுடைய அந்த முதல் அந்த வசனமே அப்படித்தான் அங்கே துவங்குகிறது. என்ன அங்கே அவர் சொல்கிறார், 53ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? எங்கள் என்று சொல்வது யார் அவர்கள் என்பதை கேட்பதற்கல்ல. இட்ஸ் எ ப்ரொஃபட்டிக், அது தீர்க்கதரிசனமான வார்த்தைகள். கர்த்தரை அறிந்தவர்கள் என்று பெயர். எங்கள் என்று சொன்னால் யாரெல்லாம் கர்த்தருடைய தேவ பக்திக்குடைய ரகசியங்களை அறிந்திருந்தார்களோ அவர்கள் தே ப்ரொக்ளைம் த காஸ்பல், சுவிசேஷத்தை அவர்கள் அறிவிக்கும் பொழுது ஒரு ஆச்சரியம் உண்டாயிரு. என்னடா இது, நாங்கள் அறிவித்த எங்கள் மூலமாய் கர்த்தரின் அறிந்து கொண்டதை, கர்த்தருடைய தேவபக்தி ரகசியத்தை நாங்கள் கூறும்பொழுது கேள்விப்பட்டது எவன் விசுவாசிக்கிறான்? இதை விசுவாசிக்க மறுத்துவிட்டு போய்விடுகிறானே. எவரேர் 11 விசுவாசிக்கிறான், கதை எழுதுகிறான், அதில் ஏராளமான புத்தகங்களை அவன் போட்டிருக்கிறான், சில்ட்ரன்ஸ் ஸ்டோரி புக்கெல்லாம் எழுதி வைத்திருக்கிறான். அந்த தானியேலுடைய அற்புதத்தை, அந்த மோசையுடைய அற்புதத்தை, எரியோடைய அற்புதத்தை, என்னவெல்லாமோ ஏகப்பட்ட கதைகள் அங்கே வைத்திருக்கிறான். சண்டே கிளாஸ் பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துடைய கதைகளையா பெரிதாய் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். சண்டே கிளாஸில் பூரா அந்த எவரேர் 11ஆம் அதிகாரத்தை தானே பெருசாய் வைத்து அங்கே விவரித்து சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். They don't turn to the Hebrews 12. அடுத்த பக்கத்துக்கு திரும்புவதில்லை. நம்மையல்லாமல் பூரணம் இல்லை, நம்மையல்லாமல் முற்றிலும் ஜெயம் இல்லை, நம்மையல்லாமல் ஜெயக்கொடி அங்கே இல்லை என்பதை கூறி அவரே நம்முடைய விசுவாசத்தினுடைய துவக்கம், அவரே நமக்கு முடிவுமாய் இருந்தார் என்று சொல்லுகின்ற அவருக்குள்ளாகவே இருந்த மாபெரும் அந்த மிஸ்ட்ரி ஆஃப் த ஃபெய்த், அந்த விசுவாசத்தினுடைய ரகசியத்தை they don't turn to look into, அதை நோக்கி பார்ப்பதில்லை. எனவே அவர் என்ன சொல்லுவார்? லுக்கிங் இன்டு ஜீசஸ், இயேசுவை நோக்கி பாருங்கள். நான் 11ஆம் அதிகாரத்தை எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை விட்டுவிடுங்கள் என்று நான் சொல்லவில்லை. கீப் தம், அவர்களையும் சாட்சியாய் மிக கூட்டம் போல உள்ள நல்ல சாட்சிகளையும் வைத்துக்கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டில் நிறைய சாட்சிகள் பவுல் வரைக்கும் இருக்கிறார்களே, அத்தனை சாட்சிகளையும் சுற்றி வைத்துக்கொள்ளுங்கள். சாட்சிகளை வைத்துக்கொண்டு அவரோடு சேர்ந்து ஓட்டத்தை ஓடி இந்த விசுவாச ஓட்டத்தை ஜெயமாய் முடித்து பிதாவுடைய வலது பார்சத்திலே அமர்ந்ததை போல், அன்று ஏதேன் தோட்டத்திலே தேவனோடு இசைந்து நடந்தது ஆதாம் ஏவாளை போல் நீங்களும் வந்து சேருங்கள் என்று சொல்லுகின்ற வே இருக்கிறதே, அந்த பாதை இருக்கிறதே, அந்த பாதை என்னவென்று சொன்னார்? கிராஸ், சிலுவையின் பாதை. அவர் சிலுவையை சகித்தார், அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். தட் மீன்ஸ் இன்சைட் ஹிம் தேர் வாஸ் அ வார், ஒரு பெரிய யுத்தத்தை அவர் சந்தித்தார். He destroyed the flesh, மாம்சத்தை சீர்குலைத்தார்.
அந்த மாம்சத்துக்கு ஒரு ரூபத்தை பத்திரமாய் எல்லோரும் வைத்து விக்கிர ஆராதனை வைத்திருக்கிறார்கள். பண ஆசை என்று சொல்வது ஒரு ரூபம், மாம்ச இச்சை என்று சொல்வது ஒரு ரூபம், காம விகாரம் என்று சொல்வது ஒரு ரூபம், தங்களுடைய போட்டி புறாம் என்பது ஒரு ரூபம், தனக்கென்று புகழ் என்பது ஒரு ரூபம், எல்லாம் பத்திரமாய் சிலை வடிவிலே வைத்து அன்று ஒரு நாள் கொலுவை ஒன்று பார்க்க நான் அந்த சிவ பார்க்கவில்லை. அதற்கு போய் நான் செல்லவில்லை. அங்கு சென்றிருந்த சமயத்தில் ஜெபம் பண்ணுவதற்கு சென்ற இடத்துல அங்கே வைத்திருந்தது கொலுவை நான் பார்த்தேன். அப்படி ஒரு பெண் விவரித்து சொல்கிறாள், பாருங்கள் என்ன அழகாய் ஜொலிக்கின்றது கிருஷ்ணா, இந்த பாருங்கள் இந்த அழகாய் ஜொலிக்கின்ற ராமா என்று சொல்லிக்கொண்டதை எல்லாம் பார்த்து நல்ல நல்ல ரூபமாய் வைத்து வணங்கி கொண்டு இருக்கிறார்களே. அந்த ரூபத்தையும் எல்லாம் தன்னுடைய சுய ரூபத்தை சிதைத்தார், உடைத்தார். அவரை காணும் பொழுது இந்த உலகத்தில் காணப்பட்ட ரூபம் ஒன்றுமே அவரிடத்தில் காணப்படவில்லை. உலக புகழ் காணப்படவில்லை, உலகத்தின் பேர் புகழ் காணப்படவில்லை. இவர் ஒரு பெரிய சந்ததியிலிருந்து பிறந்தவர் காணப்படவில்லை, இவர் பெரிய படித்தவர் காணப்படவில்லை. நோ தட், ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லாத அந்த ரூபத்தை அவர் என்னவென்று சொன்னார், இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்தில் துளிர்க்கின்ற வேரை போலவும். அவனுக்கு என்று தமிழ் எழுதிக்க, அவருக்கு பிஃபோர் ஹீம் என்று கேபிட்டல் லெட்டரில் ஆங்கிலத்தில் எழுதியிருக்குமா, அவருக்கு முன்பாக எழும்புகிறார். ஹீ க்ரோஸ், வளருகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. சுயம் உடைக்கப்படுவது விரும்பத்தக்க ரூபம் இல்லை என்று சொல்லிகள் இருக்கிறார்களே. என்ன, பணத்தை நேசிப்பது உடைக்கப்பட வேண்டுமா என்று சொன்னால் அது விரும்பினதல்ல, விரும்பாமல் சிலர் விட்டு கொடுப்பதை போல் இருந்து கொண்டு இருப்பார்கள். ஒரு முறை ஒரு டிவியை திடீரென்று வீட்டிலே ஒருவன் வைத்திருந்த பொழுது, என்ன டிவி வந்திருக்கிற இடம் புதுசாக ஒன்று வாங்கவில்லை, ஒரு காலத்தில் நாங்கள் டிவி வேண்டாம் என்று கட்டி போட்டு மேலே வைத்திருந்தோம். அப்புறம் தான் பார்த்தோம் டிவி பார்ப்பது ஒன்றும் தவறில்லை என்று எப்படி கண்டுபிடித்தீர்கள், அந்த பிரதரே வாங்கி கொண்டார், ஆகவே நாங்களும் வாங்கி கொண்டோம். தட்ஸ் ரைட், நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள். ஆனால் அந்த பிரதர் வாங்கி கொண்டதற்காக வாங்கினீர்கள், எஸ், அதை நாங்கள் வேகமாக வாங்கி வைத்து கொண்டோம். இவர்கள் ஒன்றை அவர்கள் வெறுத்து விடவில்லை, அதை அவர்கள் வேண்டாம் என்று வைத்து விடவில்லை, அவர் வைத்திருக்கிறார்கள். சமயம் வைத்தபொழுது சடார் என்று தூக்கி வைத்து கொள்வார்கள். அதுபோன்ற ஒரு மாய்மானத்தை வைத்து வாழ்வது அல்ல. திஸ் இஸ் மை டெசிஷன், என் தீர்மானம், திஸ் இஸ் மை கன்விக்ஷன், என்னுடைய உறுதியான, என்னுடைய தேவ வசனத்தின்படியான நான் எடுத்துக்கொண்டு உறுதியான நிலைப்பாடு, ஐ வில் நாட் சேஞ்ச் தட் என்று அவர்கள் இருப்பதில்லை. தே சேஞ்ச் த எர்த்லி திங்ஸ், பூமிக்குரிய காரியங்களை அவ்வப்பொழுது மாற்றி அதை எடுத்துக்கொண்டு வைத்து விடுகிறார்கள். அதனால் தான் பவுல் சொன்னார், நான் லாபமாக இருக்கிறவர்களை நஷ்டம் என்று எண்ணி அங்கே ரூமில் வைத்திருந்தால் திடீரென்று ஒரு நாள் ஐயோ இதை போய் நஷ்டம் என்று எண்ணி விட்டோமே என்று தூக்கி கொண்டு வைத்திருப்பார். இன்னொன்றும் அவர் சொன்னார், எவைகளை நஷ்டம் என்று எண்ணினோ அவைகளை குப்பையாகவும் எண்ணினேன் என்று சொன்னார். அதை ஆங்கிலத்தில் ஹியூமன் டங் என்று எழுதிக்கிறது. மனுஷிய சாணத்தை போல் எண்ணி நான் எவனும் அதை வைத்திருப்பான், தூக்கி குப்பையிலே எறிவான். அதுபோல் இருந்திருக்க வேண்டும். அதுபோன்று இல்லாமல் ஜனங்கள் ரூபத்தை பத்திரமாய் வைத்திருக்கிறார்கள். எத்தனையோ ரூபங்கள் மாறவில்லை ஐயா, சிதைத்து போகவில்லை. அவரை பார்க்கும் பொழுது அவருடைய ரூபம் சிதைந்து போய்விட்டது. அவர் தனக்குள்ளாக இருக்கக்கூடிய வெளியே உள்ள ரூபத்தை அழித்தார். இது என்ன நியாயம்? கொல்கத்தா மேட்டிலே சில மணி நேரம் தொங்கினாரே, அதற்காக எழுதப்பட்ட வாக்கியமா? அதற்கு பெயர் மட்டும்தான் சுவிசேஷம் என்று பெயரா? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை நீ அறிந்திருக்க வேண்டாமோ? அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டவர். தேவன் மாம்சத்திலே, நம்மை போன்ற மாம்சத்திலே உள்ளே நுழைந்து he destroyed that flesh, மாம்சத்தை அழித்து கொன்றார். அவரை காணத்தக்க ரூபமே அங்கே ஒன்றுமே இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவர், மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவர். இதெல்லாம் அதில் உள்ள டிஸ்கிரிப்ஷன் என்று சொல்லப்படுகின்ற போஸ்ட் டிஸ்கிரிப்ஷனாய் வைத்து அங்கே கொஞ்சம் எழுதி வைத்திருக்கிறார். அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது துக்கம் நிறைந்தவர், பாடு அனுபவிக்கிறவர், அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டும் அசட்டை பண்ணப்பட்டு இருந்தார். மெய்யாவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்மை போலவே அவர் பாடுபட்டார். God suffered on this earth. என்னை போலவே பாடுபடும்படி ஒரு இயேசு என்ற பெயரிலே ஒரு மரியாளுக்கு பிறந்தவராய் அவர்தாமே பாடுபட்டார். ஹல்லேலூயா. பாடுகளை அவர் பட்டார், நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார், அவர் சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். தட் இஸ்
அப்படி ஒரு மனுஷனுடைய அபிப்பிராயம் பாருங்கள். நாம் பாடுபடும் பொழுது நீ என்னத்திற்காக போய் கொண்டிருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரிந்திருந்தாலுமே கூட மற்றவன் பார்த்தால் என்ன நினைப்பானோ, ஐயோ மற்றவன் பார்த்தால் ஐயோ இவன் கஷ்டப்படுகிறானே, இவனுக்கு போய் இப்படி கஷ்டப்பட்டு இவன் நடந்து கொண்டிருக்கிறானே என்று சொல்லிவிடுவானே என்று எண்ணாமல் மற்றவர்கள் பார்த்து அடிபட்டவர், பாதிக்கப்பட்டவர், சிறுமைப்பட்டவர் என்னை விட்டு போகட்டும். பட் காட் grew before him. தேவன் அவருடைய முன்னால் துளித்து வளர்ந்தார். வறண்ட நிலத்தில் வேர்விட்டு தேவனுக்கு முன்பாக he grew. He did not look and this people and that people. ஐயோ என்ன சுவிசேஷம் இது, இந்த சுவிசேஷத்தை வைத்து கொண்டிருந்தால் எல்லோரும் நாம் என்னமோ செய்து கொண்டிருக்கிறோம் நல்லது என்று தோன்றுகிறது. ஆனால் இவர் எல்லோரும் சிறுமைப்பட்டவன் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறான். ஐயோ என்ன செய்வது, பொங்கல் கடனாவது வாங்கி கொண்டு வந்து நம்மை செழிப்பாய் காட்டிக்கொள்வோம் என்று வாழ்வதா? There is no leaning upon the opinion of the people. ஜனங்களிடத்திலே அபிப்பிராயங்களை சார்ந்து வாழ்வது என்று சொல்வதை இயேசு ஒரு காலம் வாழ்ந்ததில்லை. மனுஷருக்கு முன்பாக மேன்மையாக எண்ணப்படுவதை உண்டு, ஆனால் அவைகளை தேவன் அருவருப்பு என்று காண்டார். திரும்பி பார்த்து மனுஷனுடைய அபிப்பிராயங்களை கருதி நான் வாழலாம் என்று எண்ணுவது, இந்த சமுதாயத்திலே நான் வாழ வேண்டும். ஒரு சகோதரனை நான் சந்தித்தேன். அவர் வயது 67 வயது தாண்டி சென்று விட்டது. என்னுடைய இந்து சமுதாயத்தில் உள்ள என்னுடைய சகோதரர்கள், அவள் படித்தவர்கள், அவர் நிறைய, நான் படித்திருக்கிறேன், நான் பணக்காரன் தான், ஆனாலும் அவன் வைத்திருப்பதை போல் அவனுக்கு முன்பாக வாழ்ந்து காட்ட வேண்டும், இவர்களுக்கு முன்பாக வாழ்ந்து காட்ட வேண்டும். இது யூஸ்லெஸ் கிறிஸ்டியானிட்டி என்று நான் கேட்டேன். சகோதரா, நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருப்பதை விட ஒரு இந்துவாக இருந்து இதை வாழ்ந்து காட்டி இருந்திருக்கலாமே. அப்படி வாழ்ந்து விட்டு போங்கள். ஆனால் அப்படி வாழ்வதை விட்டுவிட்டு நான் இந்த சமுதாயத்திலே வாழ வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும், இவர்கள் மத்தியிலே ஒரு பெயரெடுக்க வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களே, இது வெட்கமா இல்லை என்று நான் ஓப்பனாகவே நான் கேட்டேன். நான் யாருக்கு அஞ்சுவேன்? அவரை வெட்கமில்லை என்று திட்டுவதற்காக அல்ல. திஸ் இஸ் a shame to Christianity. கிறிஸ்தவத்திற்கே அவமானம். இத்தனை ஆண்டு காலத்திற்கு பிறகு இப்படி பேசிக்கொண்டு திடீரில்லை. எதற்காக வாழ்ந்திருக்க வேண்டும்? அவர்கள் சிறுமைப்பட்டவர் என்று எண்ணிவிட்டு போகட்டும். தேவனால் அடிபட்டு இருக்கிறான், மதிக்கப்பட்டான் என்று சொன்னால் சொல்லிவிட்டு போகட்டும். ஐ க்ரோ பிஃபோர் ஹிம். அவர் இளங்கிளையாய் தேவனுக்கு முன்பாக வளர்கிறாரே, அந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்து, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஹல்லேலூயா. He got that stripe. காயப்பட்டு ஒன்று ஸ்ட்ரைப் ஆறி போய் குணத்தை நமக்கு காட்டுகிறார். ஹல்லேலூயா. What a loving Savior he is. நீங்கள் ரட்சிக்கப்பட்டதற்கு என்ன, நீங்கள் அவரிடத்துக்கு காசு கொடுத்தா ரட்சிக்கப்பட்டீர்கள், நீங்கள் 7 கடலை தாண்டி வந்த பிறகு ரட்சிப்பை வாங்கி கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னார். தன் சொந்த ஜீவனை இலவசமாய் அவர் கொடுத்தார் என்று சொல்வதை இந்த உலக ஜனங்கள் சீப் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறதை போல் வைத்து கொண்டு விடாதீர்கள். அதுபோன்று எண்ணிக்கொண்டு அநேகர் ரட்சிக்கப்பட்ட உடனே அடுத்த மாதமே பாவம் செய்து கொண்டு இருப்பார்கள். விலையேறப்பட்ட ரத்தம் என்று அதை சொல்வார்கள். அவர்கள் அங்கே போய் சேற்றிலே போய் நக்கி கொண்டு வாழ்வார்கள். தான் விட்டு வந்த பாவத்தை எல்லாம் திரும்பி கக்கிவிட்டு அதைத்தான் தின்று கொண்டு இருப்பார்கள். அதுவே ஆண்டவர் அவர் கேட்டார். அவருடைய தழும்புகளால் நாங்கள் என்ன ஆனோம்? குணமானோம். ஹல்லேலூயா. தட் இஸ் a beautiful Christian life. ஒரு கிறிஸ்தவன் சொல்ல வேண்டும், நான் எப்படி இதை செய்வேன்? ஐ ஹவ் பீன் லைக் தட். நான் ஒரு காலத்தில் இருந்திருக்கக்கூடும். நவ் ஐ ஆம் ஹீல்டு. சுகமாக்கப்பட்டவன். ஹவு கேன் ஐ டூ அகெயின்? மீண்டும் போய் காயத்தை உண்டு பண்ணுவதா? அதைத்தான் எபிரேயரில் அவர் கேட்பார். மீண்டும் தேவகுமாரனை நீங்கள் நிந்தனை செய்து அவருக்கு காயப்படுத்தினால் மறுபடியும் உங்களுடைய பாவத்திற்காக மறிப்பதற்கு அவர் சிலுவையில் வருவார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர் கேட்பார். ஐ ஆம் ஏ ஹீல்டு மேன். ரட்சிக்கப்பட்டவன், நான் குணமானவன் என்று அறிந்ததற்கு வேண்டாமா? என்னுடைய வாழ்க்கையில் there are so many stripes there. எத்தனையோ தழும்புகள் அங்கே பார்க்கிறேன். என் வாழ்க்கையில் நான் குணமாகி வந்திருக்கிறேன், அதை பார்க்க வேண்டாமா? மீண்டும் போய் அதை காயப்பட்டு நான் வருவதா? குணமானோம். அவருடைய தழும்புகளால் அடிபட்டு காயப்பட்டு நசுக்கப்பட்டு அவருக்கு குணமானோம் என்று அவர் கூறுவார். அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் வாய் திறக்கவில்லை, அடிக்கப்பட்டும் கொண்டு போகப்பட்டும் அவர் தன்னுடைய மயிர் கத்தரிப்பில் கொண்டுவனை போல் இருந்து வாயை திறக்காமல் இருந்தார். இடுக்கண்ணில் நியாயத்தீர்ப்பிலும் அவர் எடுக்கப்பட்டு போனார். அவருக்கென்று நியாயம் ஒன்று சொல்லுவதற்கு இல்லை, நியாயமே இல்லை. அவருடைய வம்சத்தை
யாரால் சொல்ல முடியும்? ஒருவரும் சொல்ல இயலாது. அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும் என்று சொன்னால், அவருடைய வம்சம் பெரிய வம்சம் என்று சொல்வதற்காக அதை அவர் சொல்லுகிறார். தெர் வாஸ் நோ டிசெண்டன்ட். அவர் வம்சம் என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. நான் அந்த நாட்களில் ARASS என்று போடுவார்கள். பெரிய பெரிய A4S என்று விருந்தினர்களை ஒரு பணக்காரர் இருந்தார். A4S என்றால் என்னவென்றே தெரியாது, விக்ஸ் வேப்பரப்பான்னு நினைத்து கொண்டிருந்தேன். கடைசியில் அவர் சொன்னால் A4S A4S. அது SSSSS சொல்கிறதுக்கு பதிலாக என்ன சொல்கிறார்கள் அவர்கள்? 4S என்று அவர்கள் சொல்வார் என்று சொன்னார்கள். வாட் இஸ் திஸ்? தே ஆர் க்ளோரிங் த ஜெனரேஷன். தன்னுடைய சந்ததிக்காக அப்படியே ஆசைப்பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சந்ததி உண்டாக வேண்டுமா? பெரிய சந்ததி அந்த தன்னுடைய இன்சிலை வைத்துக்கொண்டு அப்படி வைத்துக்கொண்டே போக வேண்டும். அவருடைய சந்ததி என்று சொல்லுவது, அடுத்தது சொன்னார், ஜீவனோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். இந்த பூமிக்குரிய சந்ததி என்று ஒன்றுமே வைத்திருக்கவில்லை. ஜீவனுள்ளோ தேசம் என்று சொல்வது உலகத்தாருக்கு பொருந்தும். அவர்களுக்கு சந்ததி உண்டு. இவருடைய ஜீவனை வைத்து சந்ததியை எழுப்பி கொண்டு போனவர்கள். இந்த உலக மக்களுடைய சந்ததியை வைத்து வாழாமல் he was totally cut off. இந்த உலக ஜீவனிலிருந்து அறுப்புண்டு அவர் போனார். ஹல்லேலூயா. எதை அவர் இழந்தார்? இந்த மண்ணுக்குரிய ஜீவனை இழந்தார். மண்ணுக்குரிய சாயலை அவர் இழந்தார். he stripped it away. அதை உருக்குலைத்து போட்டார். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் என்று அவர் கூறும் பொழுது, உன் தகப்பனை தாய் வெறுத்து விட்டுவான் என்பதை வைத்து அவர் சொல்ல வரவில்லை. தட் இஸ் அனதர் கான்டெக்ஸ்ட் தேர். அது வேறு விஷயம். அதை சொன்னதெல்லாம் என்னை விட அதிகமாக நேசிக்கக்கூடாது என்பதற்காக சொன்னதை பிரிவினைக்கென்றே வைத்து பழகி கொண்டிருக்கிறார்களே ஒரு கூட்டம், அதை நான் சொல்ல வரவில்லை. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் என்று இயேசு சொன்னதெல்லாம் நான் நடந்து சென்ற அதே பாதையிலே நீங்களும் நடக்க ஆயத்தமா என்பதுதான். அவர் என்ன பாதையிலே அவர் நடந்து சென்றார்? ஒருவன் தன்னை தானே வெறுத்து என்று சொல்வதை, தான் என்று சொல்வதை, ஒருவன் 100 பேரை வெறுத்து என்றால் 1-2 எஸ்கேப் ஆகி போய்விடும். தன்னைத்தானே வெறுப்பதற்கு எங்கே எஸ்கேப் ஆக முடியும்? அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி என்று இருக்கும் பொழுது 100 ஆட்டுக்குட்டி இருந்தால் ஒரு ஆட்டுக்குட்டி எஸ்கேப் ஆகி போய்விடலாம். தன்னை தானே என்று சொல்லும்போது எத்தனை பேர் தான் இருக்கிறார்கள் சொல்லுங்கள்? You are the only one. I am to be the lamb of God. தேவனுடைய ஆட்டுக்குட்டியை போல், வாய் திறவாத ஆட்டுக்குட்டி. I am the only one, single. தன்னை தானே முழுமையாய் அவன் இருக்க வேண்டும், சிதைக்க வேண்டும். தன்னுடைய மாம்சத்தை இயேசு சென்ற பாதையில் சிதைக்க வேண்டும். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சையும் சிலுவையை வைத்து அறைந்து இயேசுடைய சிலுவையை பார்த்து ஐயோ பாவம் என்று சொல்வதற்காக அவர் சிலுவை அறையப்பட்டார். யூ ஆல்சோ டூ தேர். உங்களுக்கு முன்பாக நடந்து சென்ற அதே பாதையிலே நடந்து வாருங்கள். நடந்து கம்பீரமாய் நீங்கள் விசுவாச ஓட்டத்தை முடித்து பிதாவுடைய வலது பார்சத்தில் ஜெயம் என்று வந்து அமருங்கள் என்று சொல்லுகின்ற அற்புதமான சுவிசேஷம் என்னவென்றால், God himself manifested in this flesh, என் போன்ற மாம்சத்திலே வந்து சிதைத்து அதை கொன்று கொலோசையிலே ஒரு அருமையான ஒரு வசனம் ஒன்று இருக்கும். அது என்னவென்று சொன்னால், இயேசுவை சிலுவையில் அறைந்தார் என்று நாம் அறிவோம். உலகமறியாத இன்னொன்று ரகசியம் என்னவென்று சொன்னால், இயேசு சாத்தானை சிலுவையிலே வைத்து ஆணி அறைந்து தோளை உரித்து வென்றார். சிலுவையிலே வென்றார் என்று எழுதியிருக்கிறதையே பாருங்கள். they don't see that. அதை பார்ப்பதில்லை. ஒன்று விளங்கவில்லை என்று அர்த்தம், அல்லது அதை எடுத்து பேசுவதற்கு ஆட்கள் இல்லை என்று அர்த்தம், அல்லது ஏதாவது ஒன்றை சாதாரண சுவிசேஷமாக கலரடித்து ப்ரெசன்ட் பண்ணி விட்டால் என்று கொடுத்து விட்டார் என்று அர்த்தம். வாட் ஜீசஸ் டிட், அவர் சில அறையப்பட்டு உயிர் கொடுத்தாரே அது சரிதான். அதை விட மேலாக என்னவென்றால், ஹீ ஹிம்செல்ஃப், அவரே தன் மாம்சத்தை சிதைத்து, அவர் அந்த கொலோசையிலே நீ வாசித்திருக்கிறீர்களா? வாசித்தது உண்டா? இதெல்லாம் திரும்பி பார்க்க வேண்டுமா? அந்த போய் வீட்டிலே பாருங்கள். அவர் சாத்தானை சிலுவையிலே ஆணி வைத்து கொன்றார்கள். கொடூரர்கள், இந்த பாதகர்கள் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அவரே வைத்து அந்த சாத்தானை வைத்து ஆணி வைத்து அறைந்து, அது மாத்திரமல்ல, அவன் தோளை உரித்து ஒரு பாம்பை அவர்கள் கொன்றால்
அந்த பாம்பு சட்டை எடுத்து விடுவார் என்று சொல்வார்கள். அதுபோல் அந்த விஷப்பாம்பனுடைய மூக்கை காலில் நசித்து கொண்டு உயிரோடு அந்த தோலை உரிப்பார்கள் என்று சொல்வார்கள். அதுபோல் he stripped away his skin, அவனை தோலை உரித்து ஜெயம் கொண்டார். ஹல்லேலூயா! he won, அவர் ஜெயித்தார், சிதைத்து கொன்றார். நான் கேட்கிறேன், உங்களுடைய சுயம் நொறுக்கப்பட்டு வாழ்கின்ற வாழ்க்கையிலே அற்புதமான ஒரு வசனம் ஒன்று உண்டு. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை. ஆவியை எவன் ஒடுக்குவான்? ஜீவனை எவன், தெய்வத்தின் ஜீவனை எவன் அழிக்க முடியும்? நித்திய ஜீவனை எவனாவது பறித்து கொண்டு போக முடியுமா? நாங்கள் சோர்ந்து போவதும் இல்லை, நாங்கள் மனக்கலக்கம் அடைவதில்லை. ஹல்லேலூயா! we are going through the way. அடிக்கப்படுவதெல்லாம் வேறொன்று அடிக்கப்படுகிறது. இயேசு என்ன 33 ஆண்டுகள் முடி ஒரு கொலக்கொலோ என்று அவர் ஒரு ரூம் இல்லாதவராய் பாவம் போலவர் நடந்து கொண்டு வந்தார். பரிதாபமான ஒரு தோட்டத்தோடு அவர் வந்து கொண்டு வந்தார். வாசல் இந்த லயன் ஆஃப் ஜூடா, ஈதானுடைய பாலசிங்கமாய் அவர் நின்றிருந்தார். அடிக்கப்படும் வண்ணமாய் ஆட்டுக்குட்டியை போல் அவர் வாழ்ந்தார். அது அவர் அனைவருடைய கண்களுக்கு தெரிவதில்லை. பட் தே saw him, சீசர்கள் அதை அவர்கள் கண்டார்கள். ஆஃப்டர் த ரிசரக்ஷன், அவருடைய மரணத்திற்கு பிறகுதான் அவருடைய கண்கள் திறந்தது என்று கூட எழுதியிருக்கிறது. அவர்கள் அப்பொழுது கூட காண முடியவில்லை. தன்னுடைய மரணத்தை குறித்து பலமுறை அவர் பேசினாலும், சிலுவையினுடைய பாடுகளை குறித்து எத்தனையோ சிம்பாலிக்கலாய் அடையாளமே அவர் காட்டியிருந்தாலும் their eyes were not open. But after his resurrection, their eyes were open and they saw their heart was burning for the gospel. சுவிசேஷத்துக்கு கொழுந்து விட்டு எரிய தொடங்கியது. நீங்கள் அறியீர்களோ, மனுஷகுமாரன் பாடுபடுவது அவசியம். பாடுபட்டு he must enter into the glory, மகிமை அடைவதும் அவனுக்கு தரப்பட்டது. you are also a son of man, நீங்கள் மனுஷகுமாரன். do that, அதை செய்யுங்கள். நீங்கள் அப்படி செய்தால் என்னுடைய சந்ததியாய் நீங்கள் வளருவீர்கள். என்ன வந்து அதை எடுத்து சொல்லுவார். 53வது ஏசாயா 53 வாசிக்கிறோம். கர்த்தர் சொல்கிறார் 10ஆம் வசனத்திலே, கர்த்தர் 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 என்று 2 பேர் இருப்பதை போல் சங்கீதத்தில் எழுதுவார். ஒன்று தேவன், இன்னொன்று குமாரனை வைத்து எழுதுவார். அதெல்லாம் விளங்குவதில்லை. தேவன் எப்படி குமாரனை அனுப்பினார், எப்படி குமாரனே தேவன் மாம்சத்தை வெளிப்பட்டார் என்று வந்தார் என்பதெல்லாம் we will go to the eternity, நித்தியத்திற்கு போகும்பொழுது அறிவோம். நம்முடைய சிந்தை வேறு, அவருடைய சிந்தை வேறு. நம்முடைய சிந்தை வைத்து சின்ன சிந்தையிலே தேவனை உள்ளடக்கி விடலாம் என்று எண்ணுவது ஒரு அபகீர்த்தியான ஒரு எண்ணம். தேவனை நம்ம உள்ளே வைத்து பூட்டி வைக்கலாம் என்று நம்ம எண்ண இயலாது. ஆகவே கர்த்தரோ கர்த்தரை நொறுக்க சித்தமான என்றுதான் சொல்ல வேண்டும். கர்த்தரோ என்றால் பிதாவாகிய தேவன், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி கேட்டீர்களா? அவர் விரும்பினார். எதை விரும்பினார்? அவருக்கு பாடுகளை கொடுப்பதற்கு விரும்பினார் என்றால் சொல்வது சிதைத்தார். அவருக்குள் மாம்சத்திலே அவர் உருவாகி, மாம்சத்தில் இந்த பூமியிலே அவர் அவதரித்து அந்த மாம்சத்தை சிதைக்கும்படி செய்தார். he was so happy about that, மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். சித்தம் என்று சொன்னால் ஆங்கிலத்திலே he delighted என்று இருக்கிறது. அப்படி ஒரு மகிழ்ச்சி கொண்டார். God, it pleased the Lord என்று இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது. it pleased the Lord, அவருக்கு பூரண மகிழ்ச்சியாக இருந்தது. என்ன மகிழ்ச்சி? சிதைக்கப்படுவதை கண்டு மாம்சத்தை சரியாய் அவர் சிதைத்தார். அவர் எல்லாவற்றிலும் நம்மை போல பாடுபட்டு பாவம் செய்யாது இருந்து அவர் சிதைத்து போட்டார். அந்த மாம்சத்தை சிலுவையில் அரைந்து 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 கொன்று போட்டார், சிதைத்தார். உங்களுடைய மாம்சத்தை ஆசை இச்சைகளையும் உங்களுடைய சுயம் என்ற பகுதியை கொன்றுவிட வேண்டாமா? நீங்கள் பக்கத்திலும் நெருக்கப்பட்டு வரும் பொழுதும் சூழ்நிலைகள் மூலமாக கட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரிலே அப்பம் பிக்கப்பட்டதை போல ஒன்று அங்கே நசுங்க வேண்டும். எழும்பி வந்ததே ஒன்று, ஏதோ ஒன்று எழும்பி வந்தது அல்லவோ? ஆத்திரங்கள், உங்களிடத்தில் வந்த பண ஆசைகள், கௌரவங்கள், உங்களுடைய மதிப்புகள் சிதைத்து விடுங்களேன். லெட் இட் டை, சாகட்டும் என்று சொல்லுங்களேன். கொஞ்ச நேரம் செத்து போன பிறகு அது ஒன்றும் நடப்பதும் இல்லையே. கொஞ்ச நேரம் பாடுபட அனுபவிப்பதற்கூட முடியவில்லையோ? 3 நாட்கள் பாடு அனுபவிப்பார், 4ஆம் நாளில் எழுந்திருப்பார் என்பதை கூட உங்களுக்கு புரிவதில்லையோ? வெரி ஷார்ட் டைம், த சேவியர் ஆஃப் த வேர்ல்டு, உலக ரட்சகருக்கு ஜஸ்ட் 3 days. அந்த 3 நாட்கள் என்பதை போல் இருந்து விட வேண்டாமா? சிதைத்து விட வேண்டாமா? அப்படி போல் சிதைத்து அதை எப்படி அவர் சொன்னார்? புத்தக சுருளை என்னை குறித்து எழுதியிருக்கிறதே, இதோ உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன் என்று சொல்கிற தெய்வ சித்தத்திற்கு விரோதமான
அனைத்தையும் கொள்ளுகிறதுக்கு ஒரு அற்புதமான இடம் என்னவென்று சொன்னால் புத்தக சூழலில் என்னை குறித்து என்ன எழுதியிருக்கிறது. வசனங்கள் எல்லாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டாமோ, ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் என்று சொன்னால் கவலை என்று சொல்வது இந்த மாம்சத்திற்குரியதல்லவோ, சிதைத்து போட்டிருக்க வேண்டாமோ. கலக்கம் என்று சொல்லி நாளை குறித்த எண்ணங்கள் உங்களை அலைமோதி உங்களை பின்னடைய செய்வதை கிறிஸ்தவ வாழ்க்கையில் அந்த நாளை தினத்தை சிதைத்து போட வேண்டாமோ, அவிசுவாசத்தை சிதைத்திருந்திருக்க வேண்டாமோ. எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு கலக்கம் அடைகின்ற இடம் இருக்கிற கலக்கத்தை பிடித்து நசித்து கொன்றிருந்திருக்க வேண்டாமோ. நாங்கள் எப்பொழுதும் அவருடைய மரணத்தை சுமக்கிறோம். அதுதான் அவருடைய அப்பத்தில் பங்கு வருகினுடைய சாட்சி. அவருடைய ஜீவன் எப்பொழுதும் விளங்கும்படி மரணத்தை எப்பொழுதும் சுமக்கிறோம். அவ்வப்பொழுது அல்ல, சும்மா மைமாலம் காட்டி அவ்வப்பொழுது என்று நீங்கள் 90 வயது சபையிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அப்படியே அவ்வப்பொழுது என்று வைத்துக்கொண்டே உங்களையே ஏமாற்றி கொண்டு வாழ்வது அல்ல. எவ்ரி டே என்று சொல்வது எப்பொழுதும் என்று அர்த்தம். அனுதினமும் தன் சிலுவை என்று சொல்வது எப்பொழுதும் என்று அர்த்தம். அந்த அனுதின வாழ்க்கையில் 3 செஷனை பிரித்து கொள்வதுதான் காலை மாலை இரவு என்று வைத்துக்கொள். காலை நான் சுமந்தேன், மாலை அல்ல என்று அதை மைனஸ் போட்டுக்கொள்வதா. எப்பொழுதும் சிதைத்து கொண்டிருக்க வேண்டும். தே பிலாங் டு கிரைஸ்ட். கிறிஸ்துக்குரியவர்கள், கிறிஸ்துடைகள் தங்கள் மாம்சத்தையும் ஆசையையும் ஈச்சைகளையும் சிலுவையில் அறைவார்கள் என்று கூட இல்லை, அறைந்து இருக்கிறார்கள் என்று அட்வான்ஸாய் சொல்லி வைத்தார். தே ஹேவ் குருசிஃபைடு. ஏற்கனவே அறைந்து வைத்திருக்கிறார்கள். டோன்ட் லீவ் ஃபார் யுவர் செல்ஃப். இனியும் சுயத்திற்கென்று வாழாமல் வேத வசனத்தின்படி வாழுங்கள். If you live by the word of God, automatically the self will be eliminated. எழுதியிருக்கிறபடியே மனுஷகுமாரன் செல்கிறார் என்று உச்சகட்டமாய் அவர் கடைசியிலே அந்த அண்ணா காய்பாக போவதற்கு முன்பாக அவரை குறித்து எழுதியிருக்கிறது. தனக்கு எழுதப்பட்டபடியே அவர் சென்றார். நீ டூ தேன் ஒன்றை செய்து கொண்டிருப்பதை யோசித்து பாருங்கள். லார்ட், இது எழுதப்பட்டபடியே தேவ சித்தத்தை நான் செய்கிறேனா, அது என் சுவை சித்தம் என்று சுவை சித்தத்துக்கு உயிர் ஊட்டம் தந்து விடலாமா? சிதைத்து போக விட வேண்டாமா? கொன்று விட வேண்டாமா? தன்னைத்தானே வெறுத்து என்று சொல்வதை முழுமையாய் வெறுத்து விட வேண்டாமா? அதில் பாதியை கொண்டு ஒதுக்கி வைத்து கொள்வதா? ஒரு கடவுள் இருக்கிறாராம், அவர் 2 ரூபமாய், ஒன்று அவர் பெண் ரூபமாய், ஒன்று ஆண் ரூபமாய். அவர் தனியாக ஆண் ரூபத்தை தனியாக வைத்துக் கொள்வார், பெண் ரூபத்தையும் தனியாக வைத்துக் கொள்வார். அப்படி 2 ரூபத்தை வைத்து கொண்டா வாழ்வது? முழுவதும் தன்னைத்தானே என்பது முழுவதும் அல்லவோ? முழுவதும் உங்களை சிதைத்து கொண்டு போவதற்கு வந்த நிகழ்ச்சி அல்லவோ இப்பொழுது நடந்த நிகழ்ச்சி? அதை நீங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டதால் என்ன, நாங்கள் எத்தனையோ பல துன்பங்கள் நடந்தால் என்ன, கலங்குவதில்லை, நாங்கள் முறிவடைந்து போவதில்லை என்று சொல்லுதலவோ அந்த ஜீவன். எப்பொழுதும் அந்த ஜீவன் உண்டாயிருக்க முடியும். தி பியூட்டிஃபுல் லைஃப், அழகுள்ள வாழ்க்கை. இயேசு வாழ்ந்த வாழ்க்கை என்னவென்றால் மிதித்தார். அவரை குறித்து ஏசாயாவில் என்ன வாசிக்கிறோம்? ஆலையை திராட்சை ஆலையை தனியாய் மிதித்தார் என்று எழுதியிருக்கிறது. ஆலையை மிதித்து அவர் கொண்டு கொடுத்தது தான், இதை வாங்கி பானம் பருங்கள், இந்த திராட்சை ரசம் இஸ் லைக் மை பிளட், என்ற இரத்தத்தை போல் நானே மிதித்து அதை சாட்சியாய் வைத்து உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், இதை பானம் பண்ணுங்கள். மை பாடி இட்ஸ் புரோக்கன், நசுக்கி போட்ட பாடி, உடைத்து எரிந்து காணத்தக்க ரூபம் ஒன்றும் இல்லாத அந்த சரீரம். தெய்வமே அதை அனுமதித்து கர்த்தர் அவரை நொறுக்குவதற்கு சித்தம் கொண்டது என்று எழுதியிருக்கிறது. அந்த வசனத்தில் 10ஆம் வசனம் தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர் என்று சொன்னால், கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினால் வாய்த்தது என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் அவரை மிதித்தார் என்று சொல்வது சாபம், நசுக்கினார் என்று சொல்வது அவருடைய கரம். கையிலே வைத்து நசுக்கினார், கசக்கினார், பிளஸ்டியம், நொறுக்கப்பட்டு ஆசீர்வதித்தார். அவன் யாக்கோபை ஆண்டவர் நொறுங்கும்படி அவர் செய்தபொழுது காலாலையை வைத்து நொறுக்கினார்? இல்லை. ஹி ப்ரோக், தன்னுடைய கையினாலே வைத்து அவனுடைய தொடைச்சந்தை சுலுக்கி ஹி பிளஸ்டியம், அவர் ஆசீர்வதித்தார். நொறுக்குகின்ற கரம், உடைக்கின்ற கரம், சுயத்தை உடைத்து மரணத்திற்கு உட்படுத்துகின்ற கரம் இஸ் அ பிளெஸ்ஸிங் ஹேண்ட், ஆசீர்வதிக்கப்பட்ட கரம். ஆகவே இந்த அற்புதமான ஜெயம் கொண்ட இந்த இயேசு கிறிஸ்தனுடைய சிலுவையினுடைய பாதையில் ஜெய கம்பீரமாய் நடக்கிறவர்கள் அனைகர் இல்லை சகோதர சகோதரி இல்லை. ஐ டோன்ட் நோ, நான் என்ன வெளியே வைத்தால் நான் கணக்கு போட இயலும். இங்கே இருக்கிற அனைவரும் சிலுவையை சுமந்து வருகின்ற ஜெய வீரர் என்று என்னால் எப்படி சொல்ல முடியும்? ஆன்சரபிள் டு காட், தேவனுக்கு பதில் சொல்லுங்கள். லார்ட், ஹியர் ஐ ஆம், நான் இருக்கிறேன். ஐ ஆம்
வாக்கிங் பிஹைண்ட் யுவர் ஸ்டெப்ஸ் எவ்ரி டே. நாளை குறித்து கவலை இல்லை, நாளை என்ன நடக்கும் என்பதெல்லாம் ஐ டோன்ட் பாதர். பட் டுடே ஐ எம் எ கிறிஸ்டியன். நான் பூரணமாய் என்னை நானே வெறுத்து நான் வாழ்வேன் என்று வாழ்கின்ற ஜீவியத்தை கொண்டு நிதானித்து இந்த அப்பத்திலும் ரசத்திலும் புசித்து பானம் பண்ண கடவுள்.